ராதே கிருஷ்ணா. சத்சங்கத்துக்கு நடுவுல ஒரு சின்ன அறிவிப்பு. நிறைய பேரு பழைய வீடியோலயும், புதிய வீடியோலயுமே கமெண்ட்ல நிறைய பேர் கேட்கறா. அவ ஒவ்வொருத்தருக்கும் என்னால கமெண்ட்ல பதில் சொல்ல முடியாது. அது சாத்தியம் இல்ல. அதனால இது மாரி அறிவிச்சுடுவோமே அப்படின்னு. நிறைய பேர் கேட்கிற விஷயம், நீங்க வெளியில பிரவச்சனத்துக்கு வருவேளா? உங்களுக்கு எது மாரியான ஏற்பாடு பண்ணணும்? பெரிய ஸ்டேஜ்ல தான் ஏற்பாடு பண்ணுவேளா? இல்ல ஆத்துலலாம் வந்து பிரவச்சனம் பண்ணுவேளா? இப்படி எல்லாம் நிறைய பேர் கேட்கறா. அவளுக்கெல்லாம் தனித்தனியா பதில் கமெண்ட்ல எனக்கு சொல்றது சிரமம். சோ நான் அவளுக்கு எல்லாமே சொல்லிடுறேன். நான் வெளியில பிரவச்சனத்துக்கு வருவது உண்டு. பெரிய ஏற்பாடு பண்ணி வச்சு என்ன கூப்பிட்டா கூட எனக்கு அவ்வளவு சந்தோஷம் இல்ல. ஆனால் ஏதோ ஒரு 10 பேர், ஒரு 20 பேர் சேர்ந்தா கூட ஆசையா எங்களுக்கு கிருஷ்ண கதை சொல்லுங்கோ அப்படின்னு கூப்பிட்டான்னா அவளுக்கு போய் கதை சொல்றது வழக்கம் உண்டு. எடுத்தோடனே உங்களுக்கு என்ன சம்பாவனை அப்படின்னு கேட்டா, அது நான் கதை பகவத்குணம் சொல்றதுக்கு நான் சம்பாவனை வாங்கிட்டு போறதுங்கிறது இந்த ஜென்மால நடக்காது. என் குருநாதர் அப்படி என்ன வளர்க்கல. அதனால பகவத்குணம் சொல்றதுக்கு சம்பாவனைன்னு அவ என்ன வைக்கிறாளோ அதை எடுத்துப்பேனே ஒழிய, எடுத்தோடனே சில பேர்லாம் மெசேஜ் அனுப்புறா, உங்களுக்கு என்ன சம்பாவனை தரட்டும் அப்படிலாம் கேட்கறா. நான் அந்த மெசேஜுக்கெல்லாம் ரிப்ளை பண்றதே இல்ல. சில பேர் வாட்ஸ்அப்ல கேட்கறா, நாங்க சத்சங்கம் ஏற்பாடு பண்றோம், உங்களுக்கு என்ன சம்பாவனை அப்படின்னு கேட்கறா. முதல்ல அந்த கேள்வி கேட்டாலே அவள்கிட்ட பிரவச்சனத்துக்கு போக மாட்டேன். ஏன்னா அது இது பகவத்குணம் சொல்றதுக்கு இவ்வளவு தா அப்படின்னு கேட்டுண்டா போறது. அதனால அது மாதிரி எல்லாம் இல்ல. ஆசையா யாராவது எங்களுக்கு கிருஷ்ண கதை சொல்லுங்களேன் அப்படின்னு கூப்பிட்டானா, எவ்வளவு சின்ன சத்சங்கமா இருந்தா கூட நான் வந்து வெளியில சொல்றது வழக்கம்தான். ஆனால் எல்லா சத்சங்கத்துக்கும் போயின்னு இருக்கிறது இல்ல. ரொம்ப ரொம்ப செலக்டிவா தான் வெளியில போறேன். ரொம்ப கம்மி நான் வெளியில போறது. ஏன்னா, எனக்கு என் குருநாதர் காத்தால எழுந்தா நைட்டு தூங்குற பரியந்தம் எவ்வளவு ஜெபம் பண்ணணும், எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு 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 கிருஷ்ண உபாசனா ஜீவிதத்தை எனக்கு கட்டமைச்சு கொடுத்திருக்கார். அதை மீறி இந்த அந்தன என்னால நகர முடியாது. அப்போ எனக்குன்னு சில ஆகார நியமங்கள் இருக்கு. அப்போ என்னுடைய டெய்லி லைஃப் உபாசன முறையோ அல்லது என்னுடைய ஜபத்துக்கோ விக்னம் இல்லாம சில பேர் வெளியில கூப்பிடுவா. அவளுக்கு மாத்திரம் போயின்னு இருக்கிறது. மேலும் நம் பிரவச்சனம் 2 மணி நேரமோ 2.5 மணி நேரமோ இருக்காது. 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் தான். அவ்வளவுதான் எனக்கும் முடியும். அதனால வெளியில போறது வழக்கம் உண்டு. ஆனா ரொம்ப ரொம்ப செலக்டிவா தான் போறேன். ரொம்ப கம்மியா தான் போறேன். பெரிய லெவல்ல ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு என்ன கூப்பிடுறத விட சாதாரணமா ஒரு 20, 25 பேர் சேர்ந்தா கூட ஆசையா கிருஷ்ண கதை வேணும்னு ஆசைப்படுறவாளுக்கு போய் சொல்றது வழக்கம் உண்டு. ஆனால் எனக்குன்னு இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறதுனால இதற்கு விக்னமில்லாத பிரவச்சனத்து வெளியில போறது உண்டு. அதே மாதிரி ராதாகிருஷ்ண சரித்திரமோ, இப்ப அடுத்து நம்ம கிருஷ்ணானந்த சேனல்ல வரப்போறது. ராதாகிருஷ்ண சரித்திரமோ, பிருந்தாவனமே கதின்னு வாழ்ந்த பக்தர்களுடைய சரித்திரமோ, இதெல்லாம் லோக ஜனங்களுடைய ஹிருதயத்துல போய் சேரணும். நாம் வாழ்றதே அதெல்லாம் லோக ஜனங்களுடைய ஹிருதயத்துல கொண்டு சேர்க்கறதுக்கு தான். அதனால ஆங்காங்கு நிறைய சத்சங்கங்கள் ஏற்படணும். இந்த பிருந்தாவன பக்தர்களுடைய சரித்திரம் பிரச்சாரம் ஆகணும். வியாசரே எழுதின இந்த ராதாகிருஷ்ண சரித்திரம் பிரச்சாரம் ஆகணும். அது அது அதுக்காக முன்னெடுக்கிறவாளுடைய பாக்கியம். ஏன்னா ஸ்ரீமத் பாகவதத்துல கதை சொல்றவருக்கு என்ன பலன், கதை கேட்டு இருக்கிறவாளுக்கு என்ன பலன்னு விஸ்தாரமா சொல்லியிருக்கா. மூன்றாவதா ஒண்ணு சொல்றார், இது மாதிரியான பிரவச்சனங்களை ஏற்பாடு பண்றவாளுக்கு என்ன பலன் அப்படின்னு ரொம்ப விஸ்தாரமா சொல்லியிருக்கா. அதனால அது மாதிரியான சத்சங்கங்கள் நிறைய ஆங்காங்கு ஏற்படணும். பாரத தேசம் பூரா இந்த பிருந்தாவன பக்தர்களுடைய சரித்திரம் அதுவா கிருஷ்ண பக்தர்களுடைய சரித்திரம், குருவாயூர் க்ஷேத்திர புராணம், குருவாயூரப்பனுடைய பக்தர்களுடைய சரித்திரம் இதெல்லாம் நிறைய பிரச்சாரம் ஆகணும். நான் பாகவதம் நாராயணீயம் இந்த வருஷம் பூரா எனக்கு ஒரு பர்சனல் பாகவத உபாசனைகள் இருக்கு. அதனால அதை முடிச்சுட்டு அடுத்த வருஷத்துல இருந்தா பாகவத சப்தாகத்துக்கெல்லாம் வெளியில வருவேன். இந்த வருஷம் அது முடியாது. அதனால பாகவத சப்தாகம் இப்போதைக்கு நான் வெளியில போறது இல்லை. இது மாதிரியான சத்சங்கங்கள் நிறைய ஆங்காங்கு நடக்கணும். நான் தான் வந்து பண்ணணும்னு இல்லை. எப்படியோ இதெல்லாம் வெளியில பிரச்சாரம் ஆகணும். அவ்வளவுதான். சோ நிறைய பேர் இதை கமெண்ட்ஸ்ல கேட்டு இருந்தேன். அதனால இதை எல்லாருக்கும் தனித்தனியா பதில் சொல்ல முடியலங்கிறதுனால இப்ப நான் சொல்லிட்டேன். தொடர்ந்து சத்சங்கம் கேளுங்க. ராதே கிருஷ்ணா. நமோ நம சத்குருப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ. 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 சத்குருநாத் மகாராஜ கி ஜெய். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. நமோ நம சத்குருப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ.
நமோ நம சத்குருभ्यो நமோ நமः. श्रीगुरुचरणध्वन्त्वं वन्दे अहं मथितदुस्सहध्वन्त्वं भ्रान्तिग्रहोपशान्तिं पांसुमयं भसितमातनुते देशिकवरं दयालुं वन्दे अहं निहितनिखिलसन्देहं यश्चरणद्वय अद्वय अनुभव उपदिशति तत्पदस्यार्थं शुद्ध्यतिहीनान्तरात्मा कृष्णपदाम्भोजभक्तिमृते वसनमिव क्षारोध्यैर्भक्त्या प्रक्षाल्यते चेतः. मायाहस्तैर्वयित्वां भरणकृतिकृते मोहमूलोद्भवं मां मातः कृष्णभिताने चिरसमय उदासीनभावं गतासि. कारुण्यैकाधिवासे सकृदपिवदनं नेक्ष्यसे त्वं मदीयं तत्सर्वज्ञ न कर्तुं प्रभवति भवति किं नु मूलस्य शान्तिम्. उदासीनस्तब्धः सतत अगुणः सङ्करहितः भवांस्तादक्कातः परमिह भवेज्जीवनगतिः. अकस्मात् अस्माक् यदि न कुरुते स्नेहमततः वसस्व स्वीयान्तर्विमलजठरे अस्मिन् पुनरपि. जन्माद्यस्य यथोऽन्वयादितरश्चार्थेषु अभिज्ञस्वराट् तेने ब्रह्महृताय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः. तेजो वारिमृधां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तगुहं सत्यं परं धीमहि. सान्द्रानन्तावबोधात्महमनुपमितं कालदेशावधिभ्यां निर्मुक्तं नित्यमुक्तं निहमसदसहस्रेण निर्भास्यमानम्. अस्पष्टं दृष्टमात्रे पुनरुरुपुरुषार्थ आत्मकं ब्रह्मतत्त्वं तत्तावद्भाति साक्षात् गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानाम्. श्रीहरिं परमानन्तम् उपदेष्टारमीश्वरं व्यापकं सर्वलोकानां कारणं तं नमाम्यहम्. नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्र अथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यम् अथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारम् अन्यान् अस्मद्गुरून् सन्ततम् आनतोऽस्मि. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द. सद्गुरुनाथ महाराज की जय. சாது சங்கத்தினால ஒருவன் எப்படி சுலபமா கிருஷ்ணச்சரணாரவிந்தத்தை அடைகிறானோ அதுபோல சுலபமா கிருஷ்ணச்சரணாரவிந்தத்தை அடைய ஞானத்தை அடைய மற்றொரு வழி இல்லை அப்படிங்கிறது மகான்களுடைய வாக்கு. அவ்வளவையே பகவானுடைய வாக்கும் அதுதான். சுலபமான வழி இல்லை அப்படிங்கிறத விட வேற வழியே இல்லை. அவன் பக்தி மார்க்கத்தை பின்பற்றிருக்கட்டும் அதுவா ஞான மார்க்கத்தை பின்பற்றிருக்கட்டும், எந்த மார்க்கத்தை பின்பற்றிண்டு எந்த சாதனையை பண்ணி கொண்டு இருந்த போதிலும் சாது சங்கம்தான் அவனுக்கு அந்த சாதனையோடைய பலனை பெற்று தருமே ஒழிய அவனுடைய வில் பவரோ முயற்சியோ இல்லை. குருவாயூரப்பன் ஸ்ரீமத் பாகவதத்துல ஏகாதச ஸ்கந்தத்துல உத்தவரிடத்துல சொல்றார், பிராயேன பக்தி யோகேன சத்சங்கேன வினோத்தவா நோ உபாயோ வித்யதே சத்யங் பிரயாணம் ஹி சதாமகம் அப்படிங்கிறார் உத்தவா. இதர சாதனைகளை செய்து என்னை அடைஞ்சுடலான்னு நினைச்சுட்டு இருக்கிற முமுக்ஷுக்களுக்கு அந்த சாதனை பூர்ணமா பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனால் சதா கிருஷ்ணானுபவத்திலேயே இருக்கிற ஹரிதாசர்களுடைய பாதத்தை சாதுக்களை ஆசிரியிச்சுட்டாயானால் அவர்கள் என் சரணத்துல கொண்டு சேர்த்துடுவா உத்தவா. அவர்கள் ஒரு நாளும் எந்த ஜீவனையும் கைவிட மாட்டா அப்படிங்கிற இது ஏகாதச ஸ்கந்தத்துல குருவாயூரப்பன் உத்தவரிடத்துல சொல்றார். இத மனசுல வச்சுட்டுதான் நாராயண பட்டத்ரி குருவாயூரப்பன்ட்ட கெஞ்சறார். என்ன கெஞ்சறார் அப்படின்னா, பக்தே உற்பத்தி விருத்திஹி தவ சரணஜுஷாம் சங்கமே நைவ பும்சாம்
ஆசாத்யே புண்ணியபாஜாம் ஸ்ரீயைவ ஜகதி ஸ்ரீமதாம் சங்கமேன தத் சங்கோ தேவ பூயாம் மம கலு சததம் தன்முகாத் உன்மிஷத்பிஹி त्वन्माहात्म्य प्रकारैः भवति च सुदृढा भक्ति उद्धूत पापाः. கிருஷ்ணா குருவாயூரப்பா, செல்வம் படைத்தவர்களிடத்துல நான் நட்பு வைத்து கொண்டிருந்தேனானால் அந்த நட்பு ரூபேன சமயத்துல எனக்கு கூட கொஞ்சம் பணம் கிடைச்சி நானும் செல்வந்தன ஆயிடுவேன். அதுபோல சதா அத்வைத நிலையில இருக்கிற, சதா கிருஷ்ணானுபவத்துல கிருஷ்ண தியானத்துல இருக்கிற சாதுக்களோட சங்கம் எனக்கு கிடைச்சதானால் அவர்களுடைய கடாட்சத்தினால சமயத்துல எனக்கு கூட கிருஷ்ண பக்தி உற்பத்தியாகி எனக்கு கூட கிருஷ்ண பக்தி கிடைச்சி நானும் உன் சரணத்துக்கு வந்து சேர்ந்துடுவேன். அத்தகைய சாது சங்கத்தை எனக்கு கொடுன்னு பட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்து கதற. உள்ள இருந்து குருவாயூரப்பன் சொல்றான், பட்டத்திரி நான் உனக்கு அத்தகைய சாது சங்கத்தை கொடுத்தேன் அப்படிங்கிறார். சாது சங்கத்தினாலதான் பக்தி வரும். 1000 சாதனை பண்ணிவிடலாம், அதனால ஈஸ்வரனை பிடிச்சிட முடியுமோ? நம்ம சாதனைக்கு உட்பட்டவனா என்ன குருவாயூரப்பன்? அவனுக்கே ஸ்வயம் பிரகாசம்னு ஒரு பேர் உண்டு. ஸ்வயம் பிரகாசமான வஸ்துவை பிடிக்கிறதுக்கு இன்னொரு உபாயத்தை தேடுற பரியந்தம் அந்த வஸ்து பிடிபடாது, சுத்திட்டே இருக்க வேண்டியதுதான். மேலும் கிடைக்கதறியதான இந்த மனித பிறவி கிடைச்சிருக்கிறதுக்கு காரணம் பக்தியை சம்பாதிச்சுக்கணும், கிருஷ்ண பக்தியை சம்பாதிச்சுக்கணும், ஆத்ம சாட்சா்காரத்தை அடையணும். இதெல்லாம் தான் முக்கிய காரணம். முக்கிய காரணம் இல்லை, இது ஒண்ணுதான் காரணம். இந்த மனித பிறவி கிடைச்சிருக்கிறதுக்கு இதுதான் காரணம். அநேக கிரந்தங்கள்ல நிறைய மகான்கள் இந்த மனித பிறவியோடைய பெருமைகளை எடுத்து சொல்லியிருக்கான். காரணம் என்ன? பாகவதத்திலையும் நிறைய இடத்துல வருது. காரணம் என்னன்னா, இந்த மனித பிறவியில தான் பகுத்தறிவுன்னு ஒண்ணு உண்டு, மனசுன்னு ஒண்ணு உண்டு, அகங்காரம்னு விசேஷமா ஒண்ணு கொடுத்துருக்கான். இவ்வளவும் வச்சுட்டு என்னத்துக்கு பண்ணணும்? என்ன பண்ணணும் அப்படின்னா பக்தியை சம்பாதிச்சுக்கணும். ரொம்ப துர்லபம் இந்த பக்தி, ரொம்ப துர்லபம் இந்த மனித பிறவி. அதை கிடைச்சும் ஒருத்தன் கோட்டை விட்டுட்டானே ஆனால் அவனை கரையேற்றுறது ரொம்ப கஷ்டம். ஸ்ரீமத் பாகவதத்துல 3ய ஸ்கந்தத்துல கபில பகவான் ஒரு ஜீவனுடைய யாத்திரையெல்லாம் வர்ணிக்கிறார். அதுல இந்த மனித பிறவிக்கு அடுத்து இன்னொரு மனித பிறவிதான் நிச்சயம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, கீழ்நிலை பிறவிகள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறார். கீழ்நிலை பிறவிகள்லாம் ஊர்வன வகைகள்லேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பறக்கிற வகைகள், அதுக்கப்புறம் நடக்கிற வகைகள், அப்புறம் முதுகு நிமிர்ந்து இருக்கிற வகைகள், இப்படின்னு ஒன்றுத்துக்கு மேல ஒன்று பிறவிகளை உயர்வானதாக சொல்லிண்டே வர. அப்படி சொல்லிண்டே வரும் பொழுது ஏற்றவும் ரொம்பவும் உயர்வான பிறவி அப்படிங்கிறது மனிதன் தாங்கிறா. அதுலேயும் பூலோகத்துல பிறக்கிறது தான் பாக்கியம் அப்படிங்கிறா. புவிபாவுக்காக அப்படின்னு சுகாச்சாரியால் கூப்பிடுறாரு இல்லையா, ரசிகாக புவி பாவுக்காகான்னு கூப்பிடுறாரு இல்லையா. நாம தான் வாழ்றோமா, பூலோகத்துல இருக்கிற நாம தான் வாழ்றோமா. அப்படி எல்லாத்தையும் விட மிக உயர்ந்த பிறவியாக இந்த மனித பிறவியை சொல்றா. ஏன் சொல்றா? இப்பதானே சொன்னேன் சித்த முன்னாடி. பக்தியை சம்பாதிச்சுக்க முடியும், ஞானத்தை சம்பாதிச்சுக்க முடியும், வைராக்கியத்தை சம்பாதிச்சுக்க முடியும். அதனால கீழுள்ள பிறவிகள் எல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ரொம்ப கீழ்நிலை பிறவி எறும்புன்னு ஒரு பிறவி வச்சுப்போம். இந்த எறும்புக்கு மேல புறா கிளி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் விலங்குகள், இப்படியே போறது இல்லையா. இது மாதிரியான நிறைய 84 லட்சம் பிறவிகள் உண்டு. அத்தனை பிறவியுமே அந்த பிறவியில இருக்கிற அந்த வஸ்து அதை வழி நடத்தாது. இப்போ எறும்புனா எறும்பு சங்கல்பிச்ச பிரகாரம் வாழ முடியாது, குரங்குனா குரங்கு சங்கல்பிச்ச பிரகாரம் வாழ முடியாது. அதை பார்த்துக்கிறதுக்கு பிரகிருதி இருக்கு, பிராரப்தம் இருக்கு, சாட்சாத் குருவாயூரப்பனே இருக்கான். எறும்பு பிறவியை கரெக்டா அந்த எறும்பு பூர்த்தி பண்ணி தேகத்தை விட்டுடும். அதுக்கப்புறம் எறும்புக்கும் கீழே உள்ள பிறவிங்கிறது கிடையாது, அதற்கும் மேலதான். புறா பிறவி கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, பறவைகள் பிறவி கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பறவைகளுடைய பிறவியையும் அது கரெக்டா வாழ்ந்துட்டு அதை முடிச்சு அதற்கு மேல போயிடும், அதற்கும் அடுத்த ஸ்டெப் உயர்ந்துடும். இப்படியே வர 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 மனித பிறவி அப்படின்னு வந்து நிற்கிறது. இந்த மனித பிறவியில தான் அவனுக்கு புத்தி மனசு அகங்காரங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கு, ஆத்ம விசாரம் பண்றதுக்கு சக்தி உண்டு. இந்த மனித பிறவியை வச்சு இந்த மனித பிறவி கிடைச்சுடுத்துனா இனிமே அதற்கும் அடுத்து மேலதான் அப்படின்னு சொல்ல முடியாது, இவ்வளவு கொடுத்துன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மனித பிறவிகளை இது மாதிரி கொடுத்துருக்கிற சக்திகள் எல்லாம் வச்சிருந்து ஒன்று அந்த ஜீவன் அடுத்த ஸ்டெப்பு சொர்க்கலோகவாசியாவோ பிரம்மலோகவாசியாவோ மேல இன்னும் உயர்ந்துட்டே போலாம். இல்லை இதெல்லாம் அனித்தியம், இதுவும் அனித்தியம் அப்படின்னு தீர்மானிச்சுட்டு தீவிர வைராக்கியத்தினால முமுட்சுத்துவம் ஏற்பட்டு
பக்தி ஞான வைராக்கியங்களை சம்பாதிச்சுண்டு கிருஷ்ணச்சரணத்தை அடைஞ்சி இந்த சம்சார சக்கர சுழல்ல மாட்டிக்காம தப்பிச்சுட்டு விடலாம், எதுவும் பண்ணலாம். இல்லை இது ரெண்டையும் விட்டுட்டு புதிய புதிய கர்மாக்கள் செஞ்சு அதன் பலனாக அதுக்கும் மறுபடியும் கீழே போயிடலாம். இதுக்கு முன்னாடி கீழே இருந்து மேலே வர பரியந்தும் மேலேயே தான் வந்துட்டு இருக்கும் ஒரு ஜீவன். காரணம் என்ன? அதற்கு அதை பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லை, புறா தன்னை பார்த்துக்கணுமா என்று அவசியம் இல்லை. அதற்கு மனசு இல்லை. மனுஷனுக்கு கிடைச்ச மாதிரி மனசு புறாக்கு கிடையாது. அதனால புண்ணிய கர்மாக்கள் பண்ணணும், பாப கர்மாக்கள் பண்ணணும், இப்படிலாம் அதற்கு ஒன்றும் இல்லை. இப்படிதான் சிஸ்டமேட்டிக்காக எழுந்திருக்கணும், இப்படிதான் எந்த விஷயமும் இல்லை. அது கரெக்டாக அதுக்கு என்ன சிஸ்டம் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த பிராரப்த பிரகாரம் அது வாழ்ந்து தேகத்தை விட்டுடும். அது அதோடைய ஜீவிதத்துக்கு இல்லை இடைஞ்சலா எதையுமே கொண்டு வராது, கொண்டு வர முடியாது, அத்தகைய சக்தியை கொடுக்கல. ஆனா மனித பிறவிக்கு அவ்வளவும் கொடுத்துருக்கான். அதனால அதை வச்சுட்டு மேலையும் போகலாம் கீழையும் போகலாம் அப்படிங்கிறது விஷயம். அப்படி இருந்த போதிலும் ரொம்ப ரேரான சுச்சுவேஷன்ல மற்ற ஜீவராசிகள் கூட பக்தி ஞான வைராக்கியம் சம்பாதிச்சுக்கிறதுக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வந்துடும். ரொம்ப ரேர். சாதாரணமா நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாது. ரொம்ப அபூர்வமா சில பிரத்யேகமான சாகச்சரியத்துல மாத்திரம்தான் அது நடக்கும், சூழ்நிலையில மாத்திரம்தான் அது நடக்கும். அது ரொம்ப ரேர். அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. என்னதான் மனித பிறவிக்குத்தான் பக்தி அப்படின்னு சித்தாந்தம் பண்ணி வச்சிருந்தா கூட சில அபூர்வமான சாகச்சரியங்கள்ல இது மாதிரிதான் நடக்கும். உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தோமானால், பொதுவா மகான்கள் மனசுக்கு உபமானமா குரங்க சொல்லுவா, சஞ்சலத்துக்கு உபமானமா குரங்க சொல்லுவா. குரங்கு ஒரு இடத்துல ஒரு நிமிஷம் ஸ்வஸ்தமா உட்காராதுங்க. குரங்கு என்னைக்காவது நோட் பண்ணி பார்த்துருக்கேளோ, நோட் பண்ணியிருக்கேளோ? நான் ஒரு 6-7 வருஷம் ரமணாசிரமமே கதின்னு இருந்தேன். அப்போ மதியம் 12 to 2 அந்த நியூ ஹாலை சாத்திடுவா. அப்போ வாசலில் தான் உட்காந்துருக்கணும். நான் அங்கே தான் பிக்ஷை எடுத்து சாப்பிட்டு வாசல்லே உட்காந்துருப்பேன். அப்போ இந்த குரங்குகளை நோட் பண்ணிகிட்டே உட்காந்துருப்பேன் 7-8 வருஷம். அதனால என்னால் ரொம்ப கிளியராக சொல்ல முடியும், ஒரு இடத்துல ஒரு நிமிஷம் கூட இந்த குரங்கு சொஸ்தமா உட்காராது. மற்றொரு விஷயம், ஒரு காரியத்தையும் முழுசா உருப்படியா பண்ணாது. இந்த காரியத்தை ஏதோ பண்ணிகிட்டே இருக்கும். அது பண்ற காரியமே பிரயோஜனம் இல்லாத காரியமா இருக்கும், போயிட்டும் அந்த காரியத்தை பண்ணிகிட்டே இருக்கும். அதை அப்படியே விட்டுட்டு இன்னொரு காரியத்தை ஆரம்பிச்சிடும். சரி, இதையாவது பூர்ணமா இருக்குமானா எங்க பிடிக்கிறது? அதை விட்டுட்டு அப்படியே அடுத்த காரியத்துக்கு போயிடும். எந்த காரியத்தையும் பூர்ணமா முடிக்காது. இதெல்லாம் குரங்கோடைய சுபாவம். அதனாலதான் மனசை குரங்கோட உபமானம் பண்ணி சொல்லுவா பெரியவாள்லாம். ஜபம் பண்ணணும்னு உட்காருவோம், அப்ப பார்த்துதான் ரொம்ப நாளா செஞ்சு முடிக்க வேண்டிய ஏதோ ஒரு வேலை ஞாபகம் வரும். அது அல்ப வேலையா இருக்கும். சரி, அதை போய் பண்ணி பார்ப்போம்னா அதை பண்ண முடியாது. இல்லை, ஜபத்தை விட்டுட்டு 1 மணி நேரமா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கமே, சரி மறுபடியும் ஜபத்தை உட்காருவோம்னா அப்போ பார்த்து யாராவது பேச வருவா, இல்லை அப்போ பார்த்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலான்னு தோணும். இதெல்லாம் மனுஷன் மனசோடைய இயல்பு. அப்படி சொல்றேன் இல்லையா? என்ன சொன்னேன்? 2 லட்சணங்கள் சொன்னேன் இல்லையா? குரங்குக்கு ஒரு காரியத்தையும் உருப்படியா பண்ணாது, இது முதல் லட்சணம். ஒரு நிமிஷம் கூட ஸ்வஸ்தமா சுகமா உட்காராது, இது 2வது லட்சணம். சொன்னேன் இல்லையா? இப்ப சொன்னேன் இல்லையா? ஆனா பாருங்கோ, பரம ஞானஸ்வரூபனான ராமச்சந்திர பிரபு உட்கார்ந்துருக்க, சுத்தி சமஸ்த குரங்குகளும் ராமச்சரணத்தையே பார்த்துண்டு ஆடாம அசையாம உட்கார்ந்து இருந்தது. என்ன காரணம்? அந்த சன்னதி விசேஷம். அது சன்னதி விசேஷம். அது மேலும் எந்த காரியத்தையும் உருப்படாம ஒழுங்கா பண்ணாதுன்னு சொன்னேன் இல்லையா? ஆனா ஒரு குரங்கு பண்ணிச்சு. இந்த பக்கத்துல இருந்து தாவி சமுத்திரத்தை தாண்டி சீதா பிராட்டிய பார்த்து சூடாமணியை பெற்றுக்கொண்டு அப்படியே ராவணன்ட்ட போய் அங்க அட்டகாசம் பண்ணி, அடே ராவணா, என்னுடைய பலமே இப்படி இருந்ததானால் நான் ஆசிரியிச்சிருக்கிற எம் பிரபு ராமச்சந்திரமூர்த்தி இங்க வந்தாரே, ஆனால் அவருடைய சக்தி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோ, உன்னுடைய 10 தலையில ஒரு தலை மிச்சம் இருக்காது, ஜாக்கிரதை அப்படின்னு அவரை ஒரு மிரட்டிட்டு அங்கிருந்து மறுபடியும் சமுத்திரத்தை தாண்டி ராமச்சந்திர பிரபுவிடத்துல வந்து சூடாமணியை கொடுத்து நான் சீதையை கண்டேன் அப்படின்னு சொன்னாரே, ஆனால் இதை விட என்ன பெரிய காரியம் இருக்கு சொல்லுங்க? இதெல்லாம் எப்படி நடக்கிறதுனா சன்னதி விசேஷம். அதெல்லாம் ரொம்ப ரேரான காரியம். எப்ப நடக்கும்? ஈஸ்வரனே ஸ்வயமே அவதாரம் பண்ணி வரும் பொழுதோ, அல்லது அதே ஈஸ்வரன் மகான்களாக ஞானிகளாக கலியுகத்துல நிறைய அவதாரம் பண்ண போறான். ஸ்ரீமத் பாகவதத்திலே இது வருது. அத்தகைய மகான்கள் அவதார புருஷாலுடைய சன்னதியிலேயோ இது மாதிரி ரொம்ப ரேரா இருக்கிற மற்ற ஜீவராசிகள் கூட பக்தி பண்ணும். ராமரை பார்த்தோம். ஸ்ரீ பிருந்தாவனத்துல கிருஷ்ணன் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, கிருஷ்ணன் எப்ப எழுந்திருப்பான்னு யசோதைக்கே தெரியாது. ஒரு நாளைக்கு ஒரு டயத்துக்கு எழுந்திருப்பான் பிரபு. அப்ப எழுந்திருச்ச உடனே கட்டிலிருந்து
கிருஷ்ணன் காலை கீழே வச்சா கிருஷ்ணன் காலில் கட்டிருக்கிற கொலுசு ஜல்லுன்னு கேட்டா கேட்ட உடனே குடிக்கிற சூடுல யசோதை பால் எடுத்துன்னு வருவா. அதை ஒரு கையால தூக்க கழகத்துல குடிச்சிட்டு பக்கத்துல வச்சுட்டு ஒரு அரகரை இன்னும் பூர்ணமா தூக்கம் கலைஞ்சுடலை. அத்தகைய சூழ்நிலையில அப்படி படியில வந்து நிற்பான். வாசல் கதவுல வந்து கிருஷ்ணன் நிற்பான். முதல்ல அத்தகைய தூக்க கலக்கத்தோட இருக்கிற கிருஷ்ணனை ஸ்ரீ பிருந்தாவனத்துல முதல்ல யாரு பார்ப்பான்னா சூரிய பகவான் பார்ப்பார். சுவாமி, அந்த அரகர தூக்க கலக்கத்துல நின்றுட்டு இருக்கிற அந்த கோபாலனை நாங்க பார்க்க முடியலையே சுவாமி, எப்படி பார்க்கலாம்? அவதார காலத்தை நாங்கெல்லாம் இல்லாம போயிட்டோமே அப்படின்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம். இன்றைய தினம் இப்போ கிளம்பி குருவாயூருக்கு போங்க. காத்தால 3 மணிக்கு நிர்மால்ய தரிசனத்துல தூக்கம் பூர்ணமா போயிடாம அறகுறையா தூங்கி வலிஞ்சிண்டு நிற்கிற அந்த அதிசுந்தரமான அழகை குருவாயூர்ல பார்க்கலாம். இப்ப போனெல்லாம் பார்க்கலாம். நிர்மால்யத்துல ஒரு 10 நிமிஷம் அந்த தரிசனம் கிடைக்கும். பாக்கியம் இருந்தாதான் கிடைக்கும் நிர்மால்ய தரிசனம். நிர்மால்ய தரிசனத்துடைய பலன் என்னன்னா நம்ம ஹிருதயம் சுத்தமாகும். சாதனை பண்ணிட்டே இருக்கும், ஆனாலும் பக்தி வரலைன்னு சொல்றோம் இல்லையா? ஏதோ ஹிருதயத்துல விக்னம் நீங்க மாட்டேங்கிறது. அதனாலதான் உள்ள எரிஞ்சுட்டு இருக்கிற அந்த பக்தி நமக்கு இன்னும் அனுபவத்துல வரமாட்டேங்கிறது. பிரகாசமா இருக்கிற பக்தியை ஏதோ மூடின்னு இருக்கு. அந்த அழுக்கு, அந்த திரை, அந்த மறையெல்லாம் நீங்கணுமானால் மறைபொருளான கிருஷ்ணன் குருவாயூரப்பனை நிர்மால்யத்துல தரிசனம் பண்ணா இந்த குறைகள் எல்லாம் நீங்கிடும். அதுதான் பலன். யாரோ சொல்றா நீங்காத வியாதி எல்லாம் நீங்கும்னு. இதுதான் ரொம்ப வருஷமா அஜ்ஞானம் தான் ரொம்ப வருஷமா நீங்காத வியாதி. அது நீங்கணுமே. அப்போனா பார்க்கலாம். அப்படி முதல் தரிசனம் பிருந்தாவனத்துல சூரிய பகவான் பார்ப்பார். இவர் வெளியில வந்துட்டாருங்கிற செய்திய சூரிய பகவான் அங்க இருக்கிற சமஸ்த ஜீவராசிகளுக்கும் சொல்லிடுவார். அப்போ அந்த பக்கம் மரங்கள் எல்லாம் இருக்கும். ஊர்வன வகைகளுக்கும் கீழே தான் இந்த மரம், செடி, கொடி, கல்லு, பாறை இதெல்லாம் ரொம்ப கீழான பிறவி. அது எல்லாத்தை விட கீழான பிறவி இல்லையா? அந்த மரங்கள் எல்லாம் புளிய மரம், வேப்ப மரம், நிறைய மர வகைகள்லாம் இருக்கும். இந்த மரங்கள் எல்லாம் இந்த பக்கமா சிலப்ப கிருஷ்ணன் வந்தாலும் வருவான்னு சொல்லி தான் கையில புளியம்பழமோ மாம்பழமோ என்ன பழுத்து இருக்கோ அது கிருஷ்ணனுடைய ஹைட்டுக்கு தகுந்தாப்புல அந்த பழுத்து இருக்கிற கிளை மாத்திரம் வளைஞ்சு ரெடியா நிற்கும். ஏன்னா கிருஷ்ணன் தொட்டு பறிக்க மாட்டானா? அவனுடைய அமிர்த ஹஸ்தத்தினால என்ன தொடமாட்டானான்னு விருட்சங்கள் காத்துன்னு இருக்கும். இன்னொரு பக்கம் மல்லிகை, முல்லை, ஜாதி முல்லை, நந்தியாவட்டை, பழமல்லி, நிறைய ரோஸ்லேயே நிறைய வகையெல்லாம் இருக்கு இல்லையா? அத்தனை புஷ்ப செடிகளும் பூத்து குலுங்கி தன்னுடைய வாசனைகளை அந்த பிருந்தாவனம் பூரா பரத்தி கிருஷ்ணனுடைய தரிசனத்துக்காக காத்துட்டு இருக்கும். இந்த பக்கமா வந்தா என்ன பண்றது அப்படின்னு. மற்றொரு சமயம் கிருஷ்ணன் கரெக்டா எங்க போவான்னு தெரியும். அந்த யமுனக்கரை ஓரமா கிளி, ஜோடி புறாக்கள், மயில், காக்க உள்பட எல்லாம் காத்துண்டு இருக்கும். பசுக்களை கேட்கவே வேண்டாம், கிருஷ்ண சரணாரவிந்தத்தையே நக்கிண்டு பூர்ணமாயிடுச்சு. அப்படியே கிருஷ்ணன் ஜில் 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 ஜில்னு வந்தா 100 மரத்துல ஏதாவது ஒரு மரத்தை, இந்த நேற்றுக்கு இந்த மரத்தை தொட்டு அனுகிரகம் பண்ணியாச்சு, முந்தா நாள் அந்த மரத்தை தொட்டாச்சு, இன்னைக்கு இந்த மரத்தை அனுகிரகம் பண்ணுவோன்னு அந்த மரத்தை அப்படி தொடுவான். ரொம்ப கீழ்நிலை பிறவியா இருக்கக்கூடிய மரம் சிலிர்த்துக்கும். அப்படியே பிரம்ம சம்ஸ்பரிஷம் அத்தியந்தம் சுகமஷ்ணுதேன்னு சொல்றோம் இல்லையா? மேனி சிலிர்த்துக்குமா மரத்துக்கு கூட. அந்த பக்கம் இருக்கிற மயில்கள், பறவைகள் எல்லாம் கிருஷ்ணன் எங்க விளையாடுறானோ அந்த சன்னதியை சுத்தே பிரதட்சணம் பண்ணி கரையை எடுத்து. இதெல்லாம் கிருஷ்ணாவதார காலத்துல ஸ்ரீ பிருந்தாவனத்துல நடந்தது. சரி சுவாமி, ராமாவதாரம் பார்த்தாச்சு, இந்த பக்கம் பிருந்தாவனத்துல கிருஷ்ணாவதாரம் பார்த்தாச்சு, இதெல்லாம் அவதார சமயம், இப்ப நமக்கு ஒண்ணும் இல்லையே அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். பின்னாடி கூட இப்போ கூட ரீசெண்டா திருவண்ணாமலை ரமண மகரிஷி அவருடைய சன்னதியில ரமண பகவானுக்கு எப்படி சமாதி வைக்கப்பட்டிருக்கோ அது போல ஒரு காக்காக்கு சமாதி இருக்கும், ஒரு மானுக்கு சமாதி இருக்கும், ஒரு நாய்க்கு சமாதி இருக்கும், ஒரு பசுமாடுக்கு சமாதி இருக்கும். லக்ஷ்மின்னு பசு, அந்த பசுக்கு லக்ஷ்மின்னு பேரு. ரமணாசிரமம் போயிட்டு வந்தவாளுக்கெல்லாம் லக்ஷ்மி பசுவோடைய சரித்திரங்கள்லாம் தெரியும். இப்போ பூர்ணமா சொல்லலை, நம்ம வேற ஒரு பாகவதருடைய பரம பாகவதோத்தமனுடைய சரித்திரத்தை எடுத்துட்டு இருக்கோம். எதுக்கு சொல்றேன், இந்த லக்ஷ்மி பசு அதுதான் முதல்ல ரமணாசிரமத்துக்கு வந்த பசு. அவ புஸ்தகத்திலே இதெல்லாம் ரொம்ப டீட்டெயில், பிராணிமித்ர ரமணன் ஒரு புஸ்தகத்திலே ரொம்ப விஸ்தாரமா போட்டிருக்கான். ரமண பகவான் ரமணாசிரமத்துல முதல்ல வந்த பசு இந்த லக்ஷ்மிங்கிற பசு. இதோடைய ஆக்டிவிட்டிஸ்லாம் ஒரு பசு நடந்துக்கிற மாதிரியே இருக்காது. ஏதோ ஒரு யோக பிருஷ்டன் விட்டகுறை தொட்டகுறை, அதனால ஏதோ ஒரு இந்த பிறவி கிடைச்சிருக்குங்கிற மாதிரி தான் இருக்கும். அது உண்மைதான். காத்தால தன்னுடைய கொட்டாயிலிருந்து லக்ஷ்மி பசு நடந்து வந்து பகவான் ஓல்டு ஹாலில் ஷோபால படுத்துட்டு இருப்பார். ஷோபால ரமண பகவானுடைய சரணத்தை தொட்டுக்கும், தலையால தொட்டுக்கும், நக்கும், பகவானுடைய தொப்பையில படுத்துக்கும்.
பகவானும் சாயங்காலத்துல அப்படியே மதியம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே அருணாச்சலத்து மேல ஏறுவார். அப்போ இந்த கொட்டாய்க்குள்ள போய் இந்த லக்ஷ்மி பசுவை தடவி கொடுப்பார். தடவி கொடுத்து சில சமயம் அணுக்க தொண்டர்கள் யாராவது 2 பேர் பக்கத்துல இருப்பா. அவர் இடத்துல சொல்லுவார், லக்ஷ்மி இப்ப சமாதியில இருக்கா அப்படிம்பார். என்ன வாக்கு! யாரு சொல்றா அந்த வாக்க? அப்படி அது மாத்திரம் இல்லை, இன்னொரு நாய் இருந்தது. நாய்க்கு சமாதி இருந்ததுன்னு சொன்ன இல்லையா, அந்த நாய் பாருங்க, காவி வஸ்திரத்தை போட்டா அது மேலதான் உட்காரும். மேலும் பகவான் ரமணர் சாப்பிடாம இந்த நாய் சாப்பிடாது. பல பேர் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கா. அது சாப்பிடாது. இது மாதிரி சமஸ்த ஜீவராசிகள் இப்போ கூட நடந்திருக்கு. இன்னைக்கும் அவதார காலத்துல நினைக்க வேண்டாம், ரமணாசிரமத்துல ரமண பகவான் நடந்திருக்கு. நமக்கு தெரியாம இன்னும் அநேக மகான்களுடைய சன்னதியில அது நடந்துட்டு இருக்கு. அதுமா என்னதான் மனித பிறவி பக்தி செய்யறதுக்கு மிக உயர்ந்ததோர் பிறவி, மனித பிறவியில தான் ஒரு ஜீவன் கரையேற முடியும்னு நிர்ணயம் பண்ணி வச்சிருந்தா கூட ரொம்ப ரேரா இது மாதிரியான சூழ்நிலைகள்ல சாகச்சரியத்துல இதர ஜீவராசிகள் கூட பக்தி பண்ணி பூர்ணமாயிடும், ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு வந்துடும். 80 வயசு ஆகியும் இன்னும் டிவிக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கோமே. சந்தியாவந்தனத்துக்கு ஒரு கிண்டி எடுத்துன்னு இப்பதான் படிக்கவே போறோம். சந்தியாவந்தனத்தையே படிக்க போறோம். அதுவாது பரவாயில்ல. சில பேர் இப்பதான் இந்த 80 வயசுக்கு மேலதான் செல்போன்லாம் கத்துண்டு அதுல ஏதோ எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அதுக்கு ரீசார்ஜ் பண்ணணுங்கிறா. எப்பதான் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வருவோம்? எப்பதான் வருவோம் பாருங்கோ. இன்னைக்கு நாம எடுத்துட்டு இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் குருவாயூர் கேசவன் அப்படின்னு ஒரு யானையோடைய சரித்திரம். யானைன்னு சொல்லிட்டேனே ஒழிய பரம பாகவதோத்தமன் அந்த சரித்திரத்தை தான் எடுத்துட்டு இருக்கோம். இப்ப நேற்றைய தினம் குருவாயூருடைய ஸ்தல புராணத்தை விஸ்தாரமா சொன்னோம். அதுல ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்திருப்பேன். கிருஷ்ணன் லோகத்துக்கு என்னுடைய அவதார காலம் முடிஞ்சுடுத்து அப்படின்னு காமிச்சிட்டு வைகுண்டம் போற மாதிரி ஒரு மாயையை ஏற்படுத்திட்டு, ஆனால் வைகுண்டம் பெய்டாம கிருஷ்ணன் குருவாயூர் க்ஷேத்திரத்திலையும் ஸ்ரீ பிருந்தாவனத்திலையும் இப்பவும் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கான். இந்த 2 மகா க்ஷேத்திரத்துல கிருஷ்ணனாகவே இப்பவும் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறதான் திரும்ப திரும்ப சொன்னோம். அதுக்கு நிறைய உதாரணங்களை சொன்னோம் அந்த குருவாயூர் ஸ்தல புராணம் அந்த பிரவச்சனத்துல. இப்ப கிருஷ்ணன் இங்க இருக்கான் இல்லையா, இது ஒரு அலௌகிகமான சூழ்நிலை தானே, குருவாயூர்ல இருக்கானே. அப்போ நான் என்ன சொன்ன முன்னாடி, ரொம்ப ரேரா இது மாதிரியான ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைகள்ல இதர ஜீவராசிகள் கூட பக்தி ஞான வைராக்கியத்தை சம்பாதிச்சுக்கிறதுக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இங்க கிருஷ்ணன் குருவாயூர்ல அப்படியே நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கானே. அவதார காலத்துல நாம இல்லைன்னு கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாமே, போனா பார்த்துடலாமே. பகவான் பிரபு கிருஷ்ணனாகவே இருக்கானே. இங்க அது மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? ஏதாவது ஒரு ஜீவராசி, மனிதன் அல்லாத மற்ற ஜீவராசிகள் ஏதாவது அந்த குருவாயூரப்பனை ஆசிரியிச்சு, அங்க வாழ்ந்துன்னு இருக்கிற கிருஷ்ணனை ஆசிரியிச்சு ஏதாவது ஒரு ஜீவராசிகள் பூர்ண திசையில தேகம் விட்டுருக்கா, பக்தியை சம்பாதிச்சுட்டு இருக்கா அப்படின்னா கேசவன் அப்படின்னு ஒரு யானையோடைய கதையை தான் பார்க்க போறோம். அப்படி ஒரு சரித்திரத்தை தான் இப்ப பார்க்க போறோம். ஒரு சமயம் மலபார் தேசத்துல கலாப சமயத்துல, அதாவது கொள்ளையடிச்சுன்னு போற அந்த ஒரு காலகட்டம் மலபார்ல, அந்த மலபார் ராஜாவுடைய சொத்துக்களையும் கொள்ளையடிக்க கொள்ளை அடிச்சுட்டா. அந்த சமயத்துல அந்த ராஜா கிருஷ்ணா கண்களை மூடி, கிருஷ்ணா குருவாயூரப்பா என்னிடத்திலேருந்து எந்த ஒரு சொத்துக்கள் நஷ்டமானதோ அந்த நஷ்டமான சொத்துக்கள் பூர்ணமா எனக்கு திருப்பி கிடைச்சிடும் பட்சத்துல என்னிடத்துல இருக்கிற 12 யானைகள்ல ஒரு யானைய குருவாயூரப்பா உனக்கு அர்ப்பணம் அப்படின்னு விடுறேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டார். கேட்டவர்களுக்கு கேட்டவரமெல்லாம் கொடுக்கும் கற்பக விருட்சமா என்று குருவாயூரப்பன் இருந்துட்டு இருக்கான். இன்று இல்லை, அன்றும் இன்றும் எப்பவும் இருக்கத்தான் போறான். உலகம் இருக்கிற பரியந்தம் இன்னும் குருவாயூர் சரித்திரத்துல உலகம் இல்லாம போனாலும் அவன் அங்கதான் இருந்துட்டு இருப்பான். குருவாயூர் சரித்திரத்துல விஸ்தாரமா பார்த்தோம். இப்படி அந்த ராஜா, மலபார் ராஜா பிரார்த்தனை பண்ண உடனே ததாஸ்துன்ட்டான் குருவாயூரப்பன். கொஞ்ச காலத்துல தன்னிடத்திலே இந்த நஷ்டப்பட்ட அந்த சொத்துக்கள் பூர்ணமா கொஞ்சம் கூட அந்தன இந்தன போகாம பூர்ணமா அந்த ராஜாக்கு திருப்பி கிடைக்க, உடனே குருவாயூரப்பன்ட்ட கொடுத்த வாக்க காப்பாத்துற பிரகாரம் தன்னிடத்துல இருக்கிற 12 யானையில ஒரு யானைய குருவாயூரப்பா உனக்கு அர்ப்பணம் அப்படின்னு சமர்ப்பிச்சுட்டார். ராஜா சமர்ப்பிச்சுட்டார். ஆமா, என்னத்துக்கு குருவாயூருக்கு யானை? என்னத்துக்கு யானையா? நம்ம சைட்ல, தமிழ்நாட்டுல இந்த சைட்ல நிறைய வாகனங்கள்ல சுவாமி புறப்பாடாகி வருவார் இல்லையா. நிறைய வாகனங்கள்ல புறப்பாடாகி வருவார். கருட வாகனம், கற்பக விருட்ச வாகனம், இப்படி நிறைய வாகனங்கள்ல புறப்பட்டு வருவார். கஜ வாகனம், குதிரை, இப்படிலாம் வருவார் இல்லையா.
ஆனால் குருவாயூர் அப்பன் எந்த வாகனத்திலும் ஏற மாட்டான். அவனுக்கு ஒரே ஒரு வாகனம் தான், யானை. ஒரு நாளைக்கு 3 வேளை சன்னதியை சுத்தி ஸ்ரீவேலின்னு நடக்கும். ஸ்ரீவேலினா புறப்பாடு. ஸ்ரீவேலினா புறப்பாடு. அதுல யானை மேல ஒய்யாரமா வச்சுட்டு தான் வருவான். இந்த ஸ்ரீவேலியை பத்தி நம்ம குருவாயூர் ஸ்தல புராணத்திலே விஸ்தாரமா சொல்லியிருக்கோம். அதை பாருங்க. ஸ்ரீவேலியை சுத்தி வருவான். அதுக்கு தான் யானை. இந்த கேசவன், இந்த மலபார் ராஜா குருவாயூருக்குன்னு கொடுத்த யானைக்கு பேர் தான் கேசவன்னு பேர். கேசவன்னு பேர் வச்சு அந்த தேவஸ்வம்போடு அதை பாதுகாத்துன்னு வருது. இந்த பாகன்கள் ஒரு 4-5 பாகன்கள் இருப்பா. அன்னைக்கு கேசவன் வரத்துக்கு முன்னாடி 1-2 யானை தான் இருந்தது. பல சமயங்கள்ல வாடகைக்கு எடுத்து தான் ஸ்ரீவேலியே பண்ணிட்டு இருந்தா. அப்போ உற்சவ சமயத்துல புறப்பாடுக்கு வச்சுட்டு இருந்தா, ஸ்ரீவேலிக்கு வச்சுட்டு இருந்தா. இந்த கேசவன் யானைக்கு பிறகுதான் இன்றைய தேதியில 70-80 யானைக்கு மேல குருவாயூரப்பனுக்கு சொத்தா இருக்கு. அதை பார்த்துக்கிறதுக்கு நிறைய பாகன்களா இருப்பா. இப்படி இந்த கேசவன்கிற யானை குருவாயூர் க்ஷேத்திரத்துல வர அதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு யானை பாகனை நியமிச்சா. இந்த யானை பாகனுக்கு என்ன வேலை? எல்லா யானைக்கும் ஒரே ஒரு ஆசைதான். அதை வளர்க்கிற பாகன்களுக்கெல்லாம் ஒரே ஆசைதான், எப்போ நம்ம குருவாயூரப்பனை நம்ம யானை தூக்க போறது, ஸ்ரீவேலியில தூக்கின்னு சுத்த போறது, அது எப்போ நடக்க போறது அப்படின்னு தான் எல்லாருக்கும் ஆசை. அதற்கு தான் பயிற்சி பண்ணுவான். அந்த யானையை பயிற்சி பண்ணுவான், அதை பயிழ்விப்பான். அப்படிதான் இந்த யானையை பயிழ்விக்கும் பொழுதுதான் ஒரு விஷயம் தெரிஞ்சது. இந்த யானை நார்மலா இல்லை. இந்த கேசவன்கிற யானை நார்மலா இல்லை. கொஞ்சம் மெல்லியது ஒரு பைத்தியம் இருந்தது. பிராந்துன்னு சொல்லுவா மலையாளத்துல. ஒரு மெல்லியது ஒரு பைத்தியம் இருந்தது. பொதுவாகவே குட்டி யானைகள் கொஞ்சம் குசும்பா தான் இருக்கும், விஷமமா தான் இருக்கும்னா கூட விஷமத்தோடு கூட ஒரு மெல்லிய பைத்தியம் இருந்தது. கம்ப்ளீட்டா பைத்தியம் ஆயிடல. அதனால இது யானை பாகனுடைய பேச்செல்லாம் கேட்க மாட்டேங்கிறது. சமயத்துக்கு சாப்பிட வர மாட்டேங்கிறது, குளிக்க வர மாட்டேங்கிறது. ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சா அறுத்துட்டு காட்டுக்குள்ள ஓடி போயிடுது, மறுபடியும் கூட்டின்னு வர வேண்டியதா இருக்கு. ஆனா யாரையும் ஹிம்சை பண்ணல. எப்போதுமே யாரையும் இந்த குருவாயூர் கேசவன் ஹிம்சை பண்ணான்னு ஒரு வாக்கு கேட்க முடியாது. ஆனா யாரு பேச்சையும் கேட்காது. இந்த குருவாயூர் கேசவனுடைய அந்த தோற்றத்தை இன்னைக்கு இன்டர்நெட்ல கிடைக்கிறது பாருங்க. அவருடைய தோற்றமே கம்பீரமா இருக்கும். இந்த யானை பாகன்ட்ட கேட்டு பாருங்க. தலைப்பொக்கம்னு சொல்லுவா. ஒரு யானையோடைய காம்பீரியத்தை எப்படி நிர்ணயம் பண்றதுன்னா, அந்த யானை தலை நிமிர்ந்து கம்பீரமா நிற்கும் போது அதோடைய உச்சந்தலையில இருந்து தும்பிக்க பரியந்தம் இருக்கிற அந்த ஆகிருதி, அந்த தோற்றத்தை வச்சுதான் இந்த யானை எத்தகைய கம்பீரமானது அப்படின்னு இருக்கும். நீங்க பாருங்க, ஒரு 6.2 அடியில ஒரு பாகன் நின்றுட்டு இருப்பான். அவனுக்கு மேல 4 அடியில யானை இருக்கும். அப்படியானால் இந்த கேசவன் எத்தகைய காம்பீரிய தோற்றம் உடையவனா இருப்பான். இவன் இது மாதிரி விஷமெல்லாம் பண்ணான்னா பார்க்கிறவாளுக்கு பயம் வருமா வராதான். அதனால எல்லாரும் பைத்தியம் கேசவன், பைத்தியம் கேசவன் இப்படின்னே சொல்லிட்டு இருந்தான். ஆனால் குருவாயூரப்பன் இது பைத்தியம் போ அப்படின்னு தள்ளி விட்டுருவானா? உலகத்துல யாரு வேணாலும் என்ன வேணாலும் நம்மளை பத்தி நினைச்சுக்கட்டும், நம்மளை பத்தி சொல்லட்டும், நம்மளை ஒதுக்கி வைக்கட்டும். குருவாயூரப்பன் நம்ம கூடவே இருந்து நம்மளை பார்த்துப்பான். எந்த ஜீவராசியும் நரகத்துக்கு போறதையோ நரகத்துக்கு துல்லியமான புனர்ஜென்மாக்கு அனுப்புறதையோ விரும்பாதவன் நம்ம குருவாயூரப்பன். உலகம் பூரா யார் ஒருவனை வெறுத்து ஒதுக்கி ஒரு ஓரங்கட்டி வைக்கிறதோ அவளையா பார்த்து 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 தன்னிடத்துல சேர்த்துப்பான். எல்லா ஜீவராசியும் குருவாயூரப்பன் என்ன நினைக்கிறான்னா, எந்த ஜீவராசியும் விட்டுறக்கூடாது. யாரை பார்த்தாலும் இவன் எனக்கானவனாச்சே, இந்த ஜீவன் எனக்கானவனாச்சே. ஒரு புறா, எறும்பு, பல்லி, பாம்பு, நம்மளை போல மனிதர்கள் யாரும் இந்த குருவாயூர் சன்னதிக்கு வந்தாலும் எல்லாரையும் அந்த விஷாலமான ஹிருதயம் உடைய ஜகத்குருவான கிருஷ்ணன் குருவாயூரப்பன் நம்மளை பார்த்து இந்த ஜீவன் எனக்கானவனாச்சே, இந்த ஜீவன் எனக்கானவனாச்சேன்னு நம்மளையே தியானம் பண்ணிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தருக்குள்ள அந்தர்யாமியா இருந்து. அப்படி இருந்தபோது நாம தான் அவனை மறந்துட்டோம். நாம தான் அவனை மறந்துட்டு கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு லோகம் பூரா லௌகீகமா வாழ்ந்துட்டு இருக்கும், லோகாயத்தமா வாழ்ந்துட்டு இருக்கும். அப்படி விட்டுருவானா பிரபு? அந்த ஊரும் அந்த ஸ்தாபனமும் குருவாயூர் தேவஸ்வம் ஸ்தாபனமும் இதை பைத்தியம் பைத்தியம்னு ஒதுக்க 12 யானையில இந்த யானை தான் என்ன சேர்ந்தது அப்படின்னு சங்கல்பிச்சு வாங்கியிருக்கான் பிரபு. விட்டுருவானா? ஒரு ஜீவனை, எந்த ஜீவனையுமே விடமாட்டான்னு சொன்னேனே, இந்த யானையை விட்டுடுவானா? தானே கதி, குருவாயூரப்பனே கதின்னு குருவாயூருக்கு வந்த ஜீவனாச்சே, விட்டுருவானா என்ன? அப்போ எப்படி காப்பாத்துவான்? தெய்வம் எப்படி காப்பாத்தும்? குருவாயூரப்பனை எப்படி காப்பாத்துவான்? குருநாதனை நமக்கு அனுப்பிச்சிடுவான். சாது சங்கத்தை கொடுப்பான். அதன் மூலமா தான் நம்மளை மெல்ல மெல்ல கரையேற்றுவான். கரையேற்றுறதுன்னா தன் சரணத்துல கொண்டு சேர்த்துடுவான். அப்போ இந்த குருவாயூர் கேசவனை, இந்த கேசவன் யானையை தான் கரையேற்றணும்னு சங்கல்பிச்சுட்டார்.
குரு யாருன்னா, ஒரு சமயம் நிர்மால்ய தரிசனம் முடிஞ்சு பழைய அலங்காரங்கள் எல்லாம் மேல் சாந்தி கலைஞ்சுட்டு இருந்தார். மேல் சாந்தினா தலைமை அர்ச்சகர். ஒவ்வொரு வாட்டியும் சப்டைட்டில் போட முடியாது. அதனால மேல் சாந்தி அப்படின்னா தலைமை அர்ச்சகர்னு அர்த்தம். மேல் சாந்தி அந்த பழைய அலங்காரங்கள் எல்லாம் காத்தால 3:30 மணிக்கு கலைஞ்சிட்டு இருக்க. பொதுவா கிருஷ்ணன் குருவாயூரப்பனுடைய சன்னதியில உட்கார்ந்து இது மாதிரி மேல் சாந்தி தலைமை அர்ச்சகர் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் ஹிருதயத்துல எந்த விகார விசாரமும் வராது. அந்த சன்னதி அப்படி. ஆனால் அன்றைய தினம் ஹிருதயத்துல ரொம்ப தீர்க்கமா ஒரு வாய்ஸ் கேட்டது. காதுல கேட்கல, ஹிருதயத்துல கேட்டது. என்ன வாய்ஸ்ன்னா, பக்கத்துல கொட்டாயில இருக்கிற கேசவனை கூட்டுன்னு வா, டெய்லி நிர்மால்ய தரிசனத்துக்கு நட திறந்ததுலேருந்து ஆரம்பிச்சு நடசாத்திர பரியந்தம் கேசவன் இங்கேயே இருக்கட்டும், கூட்டுன்னு வா அப்படின்னு ஒரு இன்னர் வாய்ஸ் ரொம்ப தெளிவா கேட்டது. மேல் சாந்தி குருவாயூரப்பனை பார்த்து ஒரு புன்சிரிப்போடு கூட, அப்படியா சரி கிருஷ்ணா அப்படின்னு அப்போ பண்ணிட்டு இருக்கிற கைங்கரியத்தை முடிச்சுட்டு வெளியில வந்து நிர்வாகத்துக்கிட்ட கேசவனை கூட்டுன்னு வாங்கோ, இனிமே நித்தியப்படி நட திறந்ததுலேருந்து நடசாத்திர பரியந்தம் இந்த பிரதட்சண மண்டபத்திலேயே சொர்ண கொடிமரம், இன்னைக்கு சொர்ண கொடிமரம் கூத்தம்பலம்லாம் இருக்கு, பால் பாயசம் பண்ற இடம், ஐயப்ப சன்னதி, இந்த இடத்துல இது பிரதட்சணம் பண்றதுக்கு உண்டான இடம், இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல கட்டி போடுங்கோ, இது குருவாயூரப்பனுடைய ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டார். இந்த செய்தியை கேட்ட பாகனும் நிர்வாகியும் டெய்லி காத்தால குருவாயூர் கேசவனை கொண்டு வந்து இந்த இடத்துல நிப்பாட்டிடுவான். அந்த பிரதட்சிண மண்டபத்துல ஏதாவது ஒரு மூலையில உட்கார வச்சு கட்டி போட்டுடுவான். அந்த இடத்துக்கு என்ன சுவாமி விசேஷம்? என்ன சுவாமி விசேஷம் நான் கேட்கிறேன். இன்னைக்கு கிளம்பி போங்க, அன்று இல்லை இன்று, என்று வேணா போங்க, என்னைக்கு வேணா போங்க. நீங்க என்னைக்கு போனாலும் சரி, எந்த காலத்திலையும் சரி, அந்த சொர்ண கொடிமரமும் கூத்தம்பலமும் இருக்கிற அந்த பிரதட்சண மண்டபத்துல யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு மூலையில தனக்கு தானே பகவன் நாமா ஜபம் பண்ணிட்டு இருப்பார், மற்றொரு மூலையில ஒருத்தர் நானியார் விசாரம் பண்ணிட்டு இருப்பார், இந்த பக்கம் ஒருத்தர் தனக்கு தானே நாராயணியம் படிச்சுட்டு இருப்பார், இடையில ஒரு குரூப்பா சேர்ந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருப்பா. அதுவும் குருவாயூர்ல என்ன நாம சங்கீர்த்தனம்னா, நாராயண 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 அப்படின்னு நாராயண நாம சங்கீர்த்தனம் ஜகத்திலேயே நம்ம பாரத தேசத்திலேயே குருவாயூர்ல தான் பண்ணுவா. அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும். இப்படி எங்க பார்த்தாலும் சத் சங்கமா இருக்கும். அந்த பக்கம் கூத்தம்பலத்துல பார்த்தீங்கன்னா பாகவத பிரவச்சனங்கள், பாகவத பாராயணங்கள் நிறைய நடக்கும், நாராயணீய பிரவச்சனம் நடக்கும், பக்த சரித்திரங்கள்லாம் பிரவச்சனம் நடக்கும். இதுதான் அங்க விசேஷம். இது இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு சமயம் காத்தால 5 to 6 தான், சப்தாகன்னா சாயங்காலம் 4 to 7 தான், அப்படிலாம் இல்லை. எப்போ போனாலும் நடக்கும். கொளுத்துற வெயில் 11-12 மணிக்கு போனாலும் நடக்கும், இரவு 8 மணிக்கும் 9 மணிக்கும் சாயங்காலம் 4 மணிக்கும் இன்னைக்கும் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுல இந்த கேசவன் யானையை உட்கார வச்சா காதுல சதா பகவன் நாம விழுந்துட்டு இருக்கு, பாகவதம் விழுந்துட்டு இருக்கு. இடையில மகான்கள்லாம் பிரதட்சணம் பண்ணிட்டு போவா. இன்னைக்கு கூட மகான்கள்லாம் ஏதோ மொட்டை அடிச்சுட்டு ருத்ராட்சம் போட்டுண்டு காவி வஸ்திரத்தை கட்டிண்டு ஜடாமுடி தரிச்சுண்டு தாடி வச்சுண்டு அப்படி இருப்பா அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. நம்ம ஆத்துல நமக்கு சமையல் பண்ணி போட்டு இருக்கிற ஸ்திரீகளா கூட இருப்பா. ஹிருதயத்துல ஆத்ம ஜோதி பிரகாஷம் இருக்கும். சதா குருவாயூரப்ப நினைச்சுட்டு கண்ணீர் விட்டு இருப்பா. அவா ஒரு மீராபாயா இருப்பா. நமக்கு தெரியாது, நம்ம ஸ்திரீகள் நினைக்கிறோம், நம்ம ஆத்துல நமக்கு தானே சமைச்சு போட்டு இருக்கான்னு நினைக்கிறோம். அது மாதிரி மகான்களே, அது மாதிரி இருக்கிற பிரம்மனிஷ்டால நிறைய பார்த்துருக்கேன். அப்போ நிறைய பேர் சரித்திரத்துல உண்டு. அவெல்லாம் கூட அந்த யானையை கடாட்சிச்சுட்டு போவா. ஒரு 41 நாள் ஒரு மண்டலம். குருவாயூருடைய கணக்குல 41 நாள் தான் ஒரு மண்டலம். சில மற்ற இடங்கள்ல 45 நாளும், இன்னும் நம்ம சைட்ல எல்லாம் 48 நாளும்லாம் ஒரு மண்டலம்னு சொல்றோம். குருவாயூரை பொறுத்த வரைக்கும் 41 நாள் ஒரு மண்டலம். இப்படி ஒரு மண்டலம் இது மாதிரி இவைகளை சிரவணம் பண்ணிட்டே இருக்க இந்த விஷமம் ஒரு 50% கம்மி ஆயிடுது. அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாமே உணர்ந்தா கொஞ்சமெல்லாம் கிட்ட நிக்க ஆரம்பிச்சுட்டா. ஆனா இப்பவும் பூர்ணமா போகல. இப்படி ஒரு 41 நாளுக்கு அப்புறமும் கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டே இருந்தது. மற்றொரு சந்தர்ப்பம், மேல் சாந்தி வாகச்சார்த்துன்னு ஒண்ணு பண்ணுவா. 3:40 நடக்கும். வாகச்சார்த்து பண்ணிட்டே இருக்கும்போது மீண்டும் அதே மாதிரி மிக ஆழமான தீர்க்கமான ஒரு இன்னர் வாய்ஸ் கேட்டது. இன்றைய தினத்திலிருந்து 1 மண்டல காலம் எனக்கு நிவேதனம் பண்ணப்பட்ட வெண்ணைய கேசவனுக்கு குரு அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்டது. மறுபடியும் அந்த மேல் சாந்தி குருவாயூரப்பனை பார்த்தார். ஒரு பொன்முறிவலோட வந்தார். இவர் தான் அந்த யானைக்கு குரு. குருநாதன் மூலமா தான் ஒரு ஜீவனை கரையேற்ற முடியும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இவர் தான் குரு.
அன்றைய தினத்திலிருந்து ஒரு 41 நாள் பிராத காலத்துல குருவாயூரப்பனுக்கு நிவேத்தியம் பண்ற அந்த வெண்ணெய ஒரு உருண்டையா எடுத்து டெய்லி தன் கையினாலேயே கேசவனுக்கு கொடுப்பார். ஒரு பக்கம் கிருஷ்ண பிரசாதத்தை காதுல சாப்பிட்டு இருக்கு, அடுத்த 41 நாள் கிருஷ்ண சம்பந்தப்பட்ட பிரசாதத்தை உள்ளுக்கு எடுத்துட்டு இருக்கு. அப்படியானால் இதை விட என்ன அதை பவித்திரம் பண்றதுக்கு இதர சாதனை இருக்கு சொல்லுங்க? சதா குருவாயூர் சன்னதியில் இருக்க வேண்டியது, சதா குருவாயூரப்பனுடைய பிரசாதத்தை சாப்பிட வேண்டியது, இப்படியே வாழ்ந்துட்டு இருக்காது. இந்த 2வது 41 நாள் பூர்த்தி ஆகிறதுக்குள்ள ஒரு ஆச்சரியம் அலௌகிகமான ரீதியில அது சாதாரண யானையா மாறிடுச்சு. எந்த விஷமும் இல்லை. பாகன் சொல்றத கேட்கறது ஸ்ரீவேலிக்கு பழக்கப்படுத்தினா பழகிடுச்சு. இப்ப எல்லா யானையும் போய் தொட்டு தொட்டு பாக்குறா, எல்லாருக்கும் உதவிகள் எல்லாம் பண்றது, கீழே ஏதாவது பொருள் விழுந்தா யானை எடுத்து கரெக்டா உளுந்த வாழ்கிட்ட கொண்டு போய் கொடுக்கும், இப்படிலாம் பண்றது நார்மல் ஆயிடுத்து. இது பரியந்தம் 200 யானை தான் ஸ்ரீவேலிக்கு வந்து இருந்தது. ஒரு நாளைக்கு மேல் சாந்தி அங்கேருந்து வெளியில வந்து அந்த பாகனையும் நிர்வாகிகளையும் கூப்பிட்டு, இன்னைக்கு சாயங்காலம் கேசவனை ஸ்ரீவேலி கூட்டினு வாங்கோ அப்படின்ட்டான். இதுதானே, இதற்கு தானே அந்த பாகன் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டாரு. அங்க இப்பவும் தேவசோம்போல இருக்கிற பாகன்கள் எல்லாம் என் யானை எப்போ குருவாயூரப்பனை தூக்கும் தான் ஆசைப்படுவா. அது இன்னைக்கு நடந்துருத்து. இந்த செய்தியை காதுல கேட்டுட்டு ஓடுறார் அந்த பாகன். ஓடி போய் கேசவன் முன்னாடி நின்று கேசவன் அப்படி தட்டி, கேசவா எழுந்து வா, குளிச்சுட்டு வரலாம், இன்னைக்கு நீ குருவாயூரப்பனை தூக்க போற, போ போ ஓடு, குளிச்சுட்டு வரலான்னு சொல்றார். அந்த பாகன் கூட்டின்னு போய் நாராயண சரஸ்ல குளிக்க வச்சு நெத்தி பட்டையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி அந்த யானைய கேசவனை மெல்ல உள்ள கூட்டின்னு வந்து இப்ப சொர்ண கொடிமரத்துக்கிட்ட நிக்கிறது. அந்த யானை உள்ள குருவாயூரப்பனை கையில தூக்கின்னு மேல் சாந்தி கிளம்பிட்டார். பாகன் யானையை பார்த்து, கேசவா குருவாயூரப்பன் வரான் அப்படிங்கிறார். அந்த கேசவன் மெல்ல அப்படியே குனிஞ்சிட்டு தன் காலை அப்படியே அவர் ஏறத்துக்கு, மேல் சாந்தி ஏறத்துக்கு தகுந்தா அப்படி காலை அப்படி ஒத்த காலை மடிக்கிறது, படி போல மடிக்கிறது. அதுல ஏறி இந்த நெத்தி பட்டம் கட்டி கழுத்துல ஒரு கயிறு தொங்க விடுவா. அந்த கயிறை பிடிச்சிருந்து மற்றொரு கையினால மேல் சாந்தி அந்த கையினால அந்த கயத்தை பிடிச்சிருந்து குருவாயூர் கேசவன் படி போல காலை தூக்கியிருக்கான் இல்லையா, அந்த காலில் வச்சு ஜல்லுன்னு மேலே ஏறி உட்காந்து இந்த மேல் சாந்தி தன்னை கொஞ்சம் சமாதானம் கம்ஃபர்டபுளா தான் கொஞ்சம் உட்கார்ந்த பிறகு குருவாயூர் கேசவன் யானை சிரசுல வைக்கிறார். அந்த ஜெகத்குருநாதனான குருவாயூரப்பனுடைய பாதம் கேசவன் மேல பட்ட உடனே அந்த கேசவன் யானையோடைய நாடி, நரம்பு, ரத்தம், மஜ்ஜ எல்லாம் பவித்திரமாயிடுது. இத்தனை காலமா அந்த கேசவனுக்குள்ள ஹிருதயத்துல ஆழத்துல ஒளிஞ்சுன்னு இருந்த கிருஷ்ண பக்தி எப்போ குருநாதனான குருவாயூரப்பனுடைய சரணம் பட்டுடுத்தோ அப்போ அது பிரகாசிக்க ஆரம்பிச்சிருத்தோ. இவ்வளவு நாளா அது பிரகாசிக்காம இருக்கிறதுக்கு நிறைய விக்னங்கள்லாம் இருந்தது. இன்றைய தினம் அந்த விக்னங்கள் எல்லாம் பூர்ணமா நீங்கி பிரகாசிக்க ஆரம்பிச்சிருத்து. அன்றைய தினம் அப்படியே குருவாயூரப்பன் ஸ்ரீவேலியில கிளம்புறான். 3 பிரதட்சணத்தை வைக்கிறான். அதுக்கப்புறம் குருவாயூரப்பன் அதே மாதிரி இறக்கி விட்டுடுத்து. அதுக்கப்புறம் இது போய் உட்காந்தா சதா குருவாயூரப்பனையே தியானம் பண்ணிட்டு இருக்கு. மேனிலாம் அப்பப்ப செலுத்துக்கிறது. அன்றைய தினத்திலேருந்து இந்த ஜனங்கள்லாம் கவனிக்கிறான், இந்த கேசவனுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஒரு அலௌகிகமானதாவே இருக்கே அப்படின்னு பாக்குறான். என்ன அலௌகிகம்னா, யானைக்கு மதம் பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப இயல்பு. மனுஷனுக்கு மதம் பிடிச்சாதான் தப்பு, யானைக்கு அது இயற்கை. மனசு சுவாதீனப்படாது. சொன்ன பேச்ச, தான் சொல்ற பேச்ச தானே கேட்க முடியாது. அதுதான் மதம் பிடிக்கிறது. எப்போ மதம் பிடிக்கும்னு அந்த பாகனுக்கு தெரியும். அது ஏதோ ஒரு ஸ்மெல் மாதிரிலாம், வாசனை மாதிரிலாம் வரும். இப்பதான் மதம் பிடிக்க போகுதுன்னு தெரிஞ்சிடும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல எல்லா யானைக்கும் பிடிக்கும். அந்த யானையை அந்த மதம் பிடிக்கிற சமயத்துல கட்டுப்படுத்துறதுங்கிறது அதை வளர்த்த பாகனுக்கு கூட ரொம்ப முடியாது. பாகனையே அடிச்சுடும். அது மாதிரி தன்னிலை மறந்து இருக்கிற அந்த மதம் பிடிச்ச சூழ்நிலையில கூட அந்த கேசவன் தன் காலில் கட்டி இருக்கிற சங்கிலியை எடுத்துன்னு வந்து பாகன்கிட்ட கொடுத்து, என்னை அங்க கட்டி போடு அப்படின்னு தும்பிக்கையால காமிக்கும். எனக்கு மதம் பிடிக்க போடுது, என்னால யாருக்கும் எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது, என்னை கட்டி போடு அப்படின்னு. இது மாதிரி தெய்வாதீனமா அநேக காரியங்கள் பண்ணுது. மற்றொரு சமயம் மதம் பிடிச்சிருக்கு, கட்டி போட்டிருக்கான் பாகன், அதையும் அறுத்துண்டு தன்னிலை மறந்து வேகமா ஓடுறது. குருவாயூர்ல செந்துவா தெருவா ஓடுறது. பாகன் பின்னாடியே துரத்தின்னு ஓடுறான், கத்திண்டே ஓடுறான். கேசவனுக்கு மதம் பிடிச்சிருக்கு, ஒதுங்குங்கோ, கேசவனுக்கு மதம் பிடிச்சிருக்கு, ஒதுங்குங்கோன்னு சொல்றா. எல்லாரும் ஒதுங்குறா. குழந்தைகள் எல்லாம் பாதுகாப்பா அவ ஆத்துக்குள்ள எழுத்துன்னு ஓடுறா.
ஒரு குறுகிய சந்துக்குள்ள இந்த கேசவன் நுழைஞ்சுடுத்து. அப்போ எதிர்த்தாப்புல கால் கொஞ்சம் மந்தமா இருக்கிற ஒரு வயசானவர் வந்தார். கையில தடி வச்சுன்னு வந்தார். இந்த யானை போற வேகத்துக்கு இப்ப நின்னா கூட அவர் மேல மோதாம இருக்க முடியாது. ஆனால் மதம் பிடிச்சி தன்னிலை மறந்து ஓடின்னு இருக்கிற இந்த கேசவன் எதிர்த்தாப்புல வந்த அந்த வயசானவர் தன் தும்பிக்கையால தூக்கி இந்த பக்கம் உட்கார வச்சுட்டு அப்புறம் ஓடுறது. இதெல்லாம் ஒரு சாதாரண யானை பண்ணுமோ? தெய்வாதீனமான ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணுச்சு. மற்றொரு சமயம் எப்போ குருவாயூரப்பனுடைய சரணம் தன் சிரஸ்ல பட்டுதோ, அந்த குருநாதனுடைய சிரஸ், குருநாதனுடைய பாதுகை எப்ப ஒரு ஜீவன் மேல படுறதோ அதுவரையாக அவனுக்குள்ள இருக்கிற கிருஷ்ண பக்தி அவன் என்ன சாதனை பண்ணாலும் வெளியில வராது. பகு சாதனைகளை பண்ணி பார்ப்பான், எனக்கு இன்னும் பக்தி வரலையே, எனக்கு இன்னும் பக்தி வரலையே. ஏன்னா குரு சரணம் இன்னும் படலை. குரு சரணாரவிந்த தூளி நம்ம மேல படலை. அதை எப்போ குருவாயூரப்பன் அனுபவிக்கிறானோ கரெக்டு டயத்தில் அனுப்பிச்சு வைப்பான். அப்போ குரு சரணம் சிரசில் பட்டுடும். நமக்கு உள்ளுக்குள்ள அடங்கி இருக்கிற அந்த கிருஷ்ணானுபவ ஆனந்தம் பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். நமக்கு கூட கிருஷ்ண பக்தி வந்துடும். அது மாதிரி குருநாதனான குருவாயூரப்பனுடைய சரணம் எப்போ கேசவன் தன் சிரசில் வாங்கின்றானோ அன்றைய தினத்திலிருந்து மூச்சு போற பரியந்தம் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் நிர்ஜல உபவாசம் இருக்கும். ஒரு யானை நிர்ஜல உபவாசம் இருக்கும், ஏகாதசிக்கு இருக்கும். இன்னைக்கு நாம கேலண்டரை பார்த்து இன்னைக்கு ஏகாதசியா நாளைக்கு ஏகாதசியான்னு குழம்புறோம். இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நாளைக்கும் ஏகாதசி இருக்கு, நாளைக்கு வச்சுக்கிட்டுமா அப்படின்னு நினைக்கிறோம். பழம் சாப்பிட ஆரம்பிச்சோம், அப்புறம் பழங்கள் சாப்பிட ஆரம்பிச்சோம். அதே அரிசியை சாப்பிடக்கூடாது, கட் பண்ணி சாப்பிடலாங்கிறோம். ஜவ்வரிசி சாப்பிடலாமேங்கிறோம். என்னென்னமோலாம் கிளப்பி விட்டுறோம். நம்மளால ஏகாதசி இருக்க முடியல. ஒரு 60 வயசுக்கு மேல இருக்க முடியலன்னா பரவாயில்ல, நன்னா குண்டாட்டம் இருக்கும், ஏகாதசி இருக்க முடியல. ஆனா இந்த யானை எந்த பஞ்சாங்கத்தை பார்த்தது, எந்த கேலண்டரை பார்த்தது, கரெக்டா தெரியும் அதற்கு ஏகாதசின்னு. தீர்த்தம் முன்னாடி கொண்டு வச்சா கூட குடிக்காது, தலையை திருப்பின்றுடும். கடைசி பரியந்தம் அப்படிதான் இருந்தது. இது மாதிரி தன் வாழ்நாள் அந்த சரணம் பட்டு குருவாயூர் கேசவனுக்குள்ள அடங்கி இருக்கிற அந்த பக்தி எப்போ பிரகாசிக்க ஆரம்பிச்சதோ அப்பத்திலேருந்து எந்த ஒரு யானையோடைய தோற்றத்தை பார்த்து அத்தனை பேரும் ஜனங்களும் பயந்தாலோ அதே யானை, அதே தோற்றம், அதே கம்பீரம். ஆனா சமஸ்த ஜனங்களும் நமஸ்காரம் பண்றான். காரணம் என்னன்னா, பார்க்குற சரீரத்துல என்ன இருக்கு, அவ ஹிருதயத்துல எந்த நிலையில இருக்கா அப்படிங்கிறது தானே முக்கியம். சாதுக்கள் சில பேரை பார்த்தா கொஞ்சம் ஏதோ பயமா இருக்கும் அவர் கிட்ட போறதுக்கு. கொஞ்சம் அந்த சன்னதியை நெருங்கிச்சுன்னா, கொஞ்சம் அந்த மகானுடைய சன்னதியை நெருங்கியாச்சுன்னா அந்த சன்னதி அவரிடத்துல சுலபமா நம்மளை பழக வச்சிடும். அது அவர் ஹிருதயத்தில் அனுபவிச்சுட்டு இருக்கிற கிருஷ்ணானந்தத்தோடைய ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட் அது. இப்படி இந்த யானை நிறைய காரியங்களை அலௌகிகமா பண்ணியிருக்குது. மலையாளத்துல கூட குருவாயூர் கேசவன் ஒரு படம் ஒண்ணு வந்தது. அதுல இன்னும் 2-3 இன்சிடென்ட் கூட போட்டிருக்கான். இதெல்லாம் நீங்க பார்க்கலாம், இன்டர்நெட்ல யூடியூப்ல ஃப்ரீயாவே கிடைக்கிறது, பார்க்கலாம். இப்படி பரம பாகவதோத்தமனாகவே ஜென்மா பூரா வாழ்ந்துட்டு இருந்தது. ஒரு சமயம் அதுக்கு அந்திம காலம் நெருங்கிடுச்சு. இப்பதான் புரியும் இதெல்லாம் அலௌகிகமான நிகழ்ச்சி தான் அப்படின்னு. எப்போ புரிஞ்சுக்கலாம்னா இப்பதான் புரிஞ்சுக்க போறோம். அந்த குருவாயூர் கேசவனுக்கு அந்திம காலம் வந்தது. ஒரு நவமி அன்று சாயங்காலத்துல ஸ்ரீவேலி புறப்பட்டு வரும் பொழுது கொஞ்சம் தடுமாறிடுத்து. ஸ்ரீவேலியில மேல குருவாயூரப்பனை உட்காந்துருக்கான், கொஞ்சம் தடுமாறிடுத்து. உடனே நிர்வாகிகள் பாகன்லாம் வந்து அந்த யானையை கொஞ்சம் சமாதானப்படுத்தி, உடம்பு முடியலை, யாருக்கும் உடம்பு தளர்ந்து போயிடுமே, உடம்பு முடியலை. அப்போ மெல்ல இன்னொரு யானையை ஸ்ரீவேலிக்கு வர வச்சு கேசவனுடைய தலையிலிருந்து குருவாயூரப்பனை எடுத்து ஸ்ரீவேலிக்கு இன்னொரு யானை மேல உட்காந்து, மற்றொரு யானை மேலதான் இன்னைக்கு ஸ்ரீவேலி நடந்தது. நவமி அன்னைக்கு தன் சிரசிலேருந்து இறங்கி இன்னொரு யானை மேல ஸ்ரீவேலிக்கு ஏறும் பொழுது கேசவன் அப்படியே பார்க்கறான். பிரபு, அவ்வளவுதானா? 10-15 வருஷத்துக்கு முன்னாடி என் சிரசுல நீ முதல் முறையா உட்காந்தியே பிரபு, இவ்வளவு நாள் நான் கைங்கரியம் பண்ணேன், இன்னைக்கு இறங்கிட்டியே பிரபு, அவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி இந்த கேசவன் பார்க்கறான். குருவாயூரப்பனும் அர்ச்சாமூர்த்தியா இருக்கும் பொழுதே கேசவனை பார்த்து கடாட்சிக்கிறார். என்ன கடாட்சம்னா, அப்படி உன்னை விட்டுடுவேனா, கவலைப்படாதே அப்படிங்கிற மாதிரி ஒரு அபயஹஸ்தத்தை காமிச்சுன்னு அந்த ஸ்ரீவேலி தொடருது அன்றைய தினம். இதெல்லாம் பாவனையிலேயே நடக்கிறது. ஹிருதயம் டு ஹிருதயம். குருவாயூரப்பனுடைய ஹிருதயம் கேசவனுக்கு தெரியும், கேசவனுடைய ஹிருதயம் குருவாயூரப்பனுக்கு தெரியும். அன்றைய தினம் ஸ்ரீவேலி முடிகிறது. கேசவன் கோவில் மதில் சுவருக்கு அந்தண்ட ஒரு இடத்துல உட்காந்துட்டான். கோவில் பிரதான மதில் சுவருக்கு அந்தண்ட ஒரு இடத்துல உட்காந்துட்டான். அன்றைய தினம் பூரா ஒன்றும் சாப்பிடலை,
மறுநாள் நவமி வந்தது. நவமி பூராவும் ஒன்றும் சாப்பிடலை. யார் என்ன கொடுத்தாலும் சாப்பிடலை. யார் என்ன வைத்தியம் பார்த்தோம், என்ன ப்ராப்ளம்னு தெரியலை. அப்படியே மௌனமாக உட்காந்துட்டு இருக்கு. மறுநாள் இப்படி நவமி ஆச்சு, தசமி ஆச்சு. மறுநாள் ஏகாதசி, அதுவும் குருவாயூர் ஏகாதசி. அது என்ன குருவாயூர் ஏகாதசி? எங்களை போல உள்ள வாழ்க்கலாம் வைகுண்ட ஏகாதசியை விட குருவாயூர் ஏகாதசி ரொம்ப முக்கியம். அந்த குருவாயூர் ஏகாதசியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அது என்ன மகா பவித்திரமான நாள்னா, என்ன விசேஷம்னா, அன்றைய தினம்தான் குரு வாயு 2 பேருனால சிவபெருமானுடைய உதவியோடு கூட குருவாயூர் க்ஷேத்திரத்துல குருவாயூரப்பனை பிரதிஷ்டை பண்றான். அன்றைய தினம்தான் குருவாயூர். அன்றைய தினம் ஒரு ஏகாதசியா இருந்தது. அப்பத்திலேருந்து பிரதிஷ்டை ஆன தினம் குருவாயூர் ஏகாதசி. நமக்கெல்லாம் குருவாயூரப்பன் இன்னைக்கு கிடைச்சிட்டானே, அது கிடைச்சது ஒரு குருவாயூர் ஏகாதசி அன்னைக்கு. அந்த பிரதிஷ்டை பண்ண ஆன பிறகுதான் அந்த ஏகாதசிக்கு குருவாயூர் ஏகாதசினே பேர். அன்றைய தினம் காத்தாலம் 3 மணிக்கு, குருவாயூர் ஏகாதசி அன்னைக்கு காத்தாலம் 3 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல நட திறக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து போய் ருத்ர தீர்த்தம்ங்கிற நாராயண சரஸ்ல தும்பிக்கையினால தீர்த்தத்தை எடுத்து தலையில ஸ்நானம் பண்றது போல தலையில கொட்டிண்டு ஈரத்தோட பாகன் பேச்சுக்கும் கட்டுப்படாம கிடுகிடுகிடுன்னு உள்ள போய் சொர்ண கொடி மரத்துக்கிட்ட அப்படியே குனிஞ்சு நட எப்ப திறக்க போறா, நட எப்ப திறக்க போறா, பிரபுவை எப்ப பார்க்க போறேன்னு நின்றுட்டு இருக்கு அந்த யானை. ரொம்ப முடியலை, அப்படியே சவுத்துல சாஞ்சு நின்றுட்டு இருக்கு. கரெக்டா 3 மணிக்கு மேல் சாந்தி அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு உள்ள வரார். உள்ள போய் நட திறந்து தீபாராதனை பண்றார். கண்ணார ஒரு 10 நிமிஷம் கேசவன் அந்த குருவாயூரப்பனை பார்த்து ஆனந்த கண்ணீர் விடுறது, மேனி செலுக்கிறது. பிரபோ நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி தலையாட்டுறது. உள்ள இருந்து மேல் சாந்திக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில, உள்ள இருந்து பகவானுடைய குருவாயூரப்பனுடைய பாத தீர்த்தத்தை எடுத்துன்னு வந்து கேசவன்கிட்ட கொடுக்குறா. கேசவன் தும்பிக்கினால வாங்கி குடிக்கிறது. குடிச்சிட்டு மெல்ல அப்படியே குருவாயூரப்பனை பிரியா மனசோட கண்ணார பார்த்துட்டு தியானத்துல பிடிச்சி வச்சுட்டு மெல்ல அங்கிருந்து கிளம்பி கோவில் மதில் சுவருக்கு அந்த பக்கம் 2 நாளா உட்கார்ந்த இடத்துல போய் உட்கார்ந்தது. கோவில் மணி 4ன்னு அடிச்சா. இன்னைக்கும் நாழிகை மணி அடிப்பா, ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அடிப்பா. அதை அடிச்சா 4ன்னு தெரிஞ்ச உடனே கண்களை மூடி கிருஷ்ண தியானத்துல அப்படியே பிராணனை விட்டுடுத்து தலை சாஞ்சுடுத்து. குருவாயூரப்பன்ட்டேந்து கிளம்பின சொத்து மறுபடியும் குருவாயூரப்பன்ட்டே போயிடுத்து. இந்த ஜீவன் எப்படி இருந்தது, பைத்தியம்னு எல்லாரும் சொன்னாலே கடைசியில் என்ன ஆச்சுன்னா குருவாயூரப்பன் தனக்குன்னு எடுத்துட்டான் அந்த ஜீவன். யானைன்னு சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பரம பாகவதோத்தமன் குருவாயூரப்பனுடைய பக்தர்கள்லயே தலை சிறந்ததான ஒரு பக்தர். ஏன் அப்போ யானைக்கும் பக்தி வந்துடுத்து. என்னைக்கோ ஒரு நாள் ஸ்ரீமத் பாகவதத்துல கஜேந்திர மோக்ஷம் அப்படின்னு ஒரு நிகழ்வு நடந்தது. சக்கரத்தினால நக்கரத்தோடைய சிரச வதம் பண்ணி அந்த கஜேந்திரன்கிற யானைக்கு மோட்சத்தை கொடுத்தான் கதை பாகவதத்துல சொல்லியிருக்கு. அது என்னைக்கோ நடந்திருக்குன்னு நினைக்க வேண்டாம். இப்போ நடந்தது குருவாயூர்ல, நம்ம கேசவனுக்கு நடந்தது. இப்போ கூட இது 1921 கேசவன் உள்ள வரான். இப்போ ரீசெண்டாக ஒரு யூடியூப்ல ஒருத்தர் ஒரு வீடியோ காமிச்சு கொடுத்தார். அந்த கேசவன் யானையை பார்த்துட்ட 2-3 பாகன்ல ஒரு பாகனோட இன்டர்வியூ பார்த்தேன். நிறைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறார் அவர். அவரை பார்த்தாலே நமஸ்காரம் பண்ற மாதிரி இருக்கு. நான் கேசவனை தொட்டிருக்காரு. இன்னைக்கும் கேசவன் குருவாயூரப்பனுக்கு எவ்வளவு முக்கியம் வாய்ந்தவன் அப்படின்னு நிரூபிக்கிற விதத்துல ஸ்வர்ண கொடி மரத்தை தாண்டி முதல் துவாரத்தை தாண்டி தானே உள்ள போய் சேவிப்போம். ஸ்வர்ண கொடி மரத்துக்கு மேல பார்த்தேலானா குருவாயூரப்பனுடைய தந்தத்தை ஸ்வர்ணத்தினால கட்டி மேல வச்சிருப்பான். முதல்ல துவாதசாட்சரம் ஸ்வர்ண கொடி மரம், அதற்கு மேல துவாதசாட்சரம் இருக்கும். அதற்கு மேல பரம பாகவதோத்தமனான குருவாயூர் கேசவனுடைய தந்தத்தை ஸ்வர்ணத்துல கட்டி வச்சிருப்பான். என் பக்தனாச்சே. யாரும் முதல்ல யாரு அந்த பரம பாகவதோத்தமனான கேசவனை பார்க்கறா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. யாரெல்லாம் இன்னைக்கு நம்ம பிரபு குருவாயூரப்பனை பார்க்க வந்திருக்கான்னு அந்த பிரதம பாகவதன் குருவாயூர் கேசவன் மேலிருந்து நம்மளெல்லாம் பார்த்து சுத்தம் பண்ணி உள்ள அனுப்புறான். வேண்டாத்த பிரார்த்தனைகளை கொண்டு வச்சிருப்போம், மனசு அசுத்தமா இருக்கும். அத்தனையும் பாகவதனுடைய பார்வை சுத்தம் பண்ணிடும். அது மாதிரி அந்த கேசவன் பார்த்து நம்மளை உள்ள அனுப்புறான். இன்னைக்கும் ஒவ்வொரு குருவாயூர் ஏகாதசி அன்று கேசவனுடைய ஸ்மரணையாக அங்க கொண்டாடப்படுகிறது. நிறைய சங்கீத உற்சவங்கள் இதெல்லாமே நடக்கும். குருவாயூர் கேசவனுடைய அந்த முக்தி தினத்தை இன்னைக்கும் தேவஸ்வம்போடு கொண்டாடிட்டு இருக்கு. அப்போ
சாதுக்களுடைய சன்னதியிலேயோ ஈஸ்வரனே வாழ்ந்துருக்கிற சன்னதியிலேயோ இந்த ஜீவராசிக்குத்தான் பக்தி, இந்த ஜீவராசிக்கெல்லாம் பக்தி செய்யறதுக்கு அருகதை இல்லைன்னு ஒரு சூழ்நிலை வரவே வராது. சாதுக்களும் அப்படித்தான் நடமாடுற தெய்வங்களாக இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி நிறைய சாதுக்கள் இருக்காளே, நமக்கு கிடைச்சிருக்காளே, அவ சாதுக்கள்னு நமக்கு தெரியறது. அவளை போய் எல்லாரும் ஆசிரியிப்போம். நம்ம வீட்டில் வேலை செஞ்சிருந்தாலும் சரி, கிச்சனில் வேலை செஞ்சிருந்தாலும் சரி, ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, ஒன்றும் இடத்த மாற்ற வேண்டாம், பேரை மாற்ற வேண்டாம், தோற்றத்தை மாற்ற வேண்டாம். ஹிருதயத்தில் ஒரு சங்கல்பம் பண்ணிக்கோங்க. என்ன சங்கல்பம்னா, கிடைக்க பெரியதான இந்த மனித பிறவி கிடைச்சிருக்கிறதுக்கு ஒரே ஒரு பர்பஸ் தான், கிருஷ்ண சரணாரவிந்தத்தை அடையணும், ஆத்ம சாட்சா்காரத்தை அடையணும், கிருஷ்ண பக்தியை சம்பாதிச்சுக்கணும், கிருஷ்ணனை நேரா பார்க்கணும். இப்படி ஏதோ ஒரு உயர்ந்த லட்சியத்தை வச்சுட்டு இனி நான் அதற்காகத்தான் வாழ போறேன் அப்படின்னு ஹிருதயத்துல தீர்மானிச்சுக்கோங்க. அதற்காகத்தான் வாழ போறேன் அப்படின்னா உடனே வீட்டை விட்டு காட்டுக்கு ஓடணும், குகைக்கு ஓடணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காடு இல்லை, குகை இல்லை. ஆனால் இருக்கு, அதெல்லாம் நம்ம போக முடியாது, துரத்தி விட்டுருவான் நம்மளை. மேலும் நமக்கு செருப்பு போடாமலேயே மொட்டை மாடிக்கு போக முடியல. கொஞ்சம் இருட்டுடுத்தானால் நம்மாத்து கொல்லை பக்கம் போக முடியல. நம்ம காட்டில் போய் உட்காந்து தபஸ் பண்ணுவோமா? வேண்டாத்தனெல்லாம் பண்ணக்கூடாது சார். அதான் நம்ம எங்கே இருக்கோமோ, என்ன காரியத்தை பண்ணிட்டு இருக்கோமோ அங்கேயே இருப்போம். அதே காரியத்தை பண்ணிட்டு ஹிருதயத்தில் இப்படி உயர்ந்த ஒரு லட்சியத்தை தீர்மானிச்சுப்போம். எனக்கு கிருஷ்ண பக்தி தான் இனிமே வேணும், போரும் இந்த சம்சார துக்கம், எனக்கு கிருஷ்ண பக்தி தான் வேணும், இனி நான் அதற்காகத்தான் வாழ போறேன் அப்படின்னு ஹிருதயத்துல தீர்மானிச்சுக்கோ. தீர்மானிச்சுட்டு இந்த க்ஷேத்திரம் அந்த க்ஷேத்திரம், இந்த தீர்த்தம் அந்த தீர்த்தம்லாம் ஓடாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு க்ஷேத்திரத்தை எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம குருவாயூரை பார்த்துட்டு இருக்கோம். இப்படி ஒரு உயர்ந்த லட்சியத்தை தீர்மானிச்சுட்டு இனி நமக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப் தான், ஆன்மீக வாழ்க்கை தான் முடிவு பண்ணிக்கோங்க. முடிவு பண்ணிட்டு ஓடி குருவாயூருக்கு வாங்க. குருவாயூருக்கோ பிருந்தாவனத்துக்கோ, இந்த 2 க்ஷேத்திரத்துல தான் கிருஷ்ணன் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கான். இந்த க்ஷேத்திரத்துல அந்த கிருஷ்ணனை அணுகிறது ரொம்ப சுலபமா இருக்கணும்னே இருக்கான். அப்படி குருவாயூர் க்ஷேத்திரத்துக்கு ஒரு நாள் வந்து நேரா கண்ணார நெஞ்சார அந்த குருவாயூரப்பனை பார்த்து, கிருஷ்ணா, இதுவரையா நான் லோகத்துல லௌகீகனா வாழ்ந்துட்டேன், பலவிதமான லட்சியங்களை வச்சுட்டு வாழ்ந்துட்டேன், ஒன்ன மறந்துட்டேன், அனாதி ஜென்மா இப்படி ஆயிடுத்து. ஆனால் இதோ இப்ப உன் முன்னாடி தீர்மானிக்கிறேன், இனிமே இந்த ஜென்மால இந்த சரீரம் அதனுடைய அவசான சுவாசம் சுவாசிச்சு பொணமாகிற பரியந்தம் கிருஷ்ண பக்தி வேணும் அப்படின்னு தான் வாழ போறேன். ஏதோ என்னால முடிஞ்ச சாதனையை பண்ணிட்டு கிருஷ்ண பக்தி வேணும் தான் வாழ போறேன். அதை எனக்கு நீ கொடுத்தா தான் உண்டு. கிருஷ்ணா, குருவாயூரப்பா, இந்த க்ஷணம் பூர்ணமா என்ன உன்னிடத்துல ஒப்படைக்கிறேன்னு குருவாயூரப்பன்ட்ட சரணாகதி ஆகுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஆற்றுக்கு போங்க. உங்களால் என்ன பண்ண முடியுதோ, என்ன சபகவன் நாமாவோ, நான்யார் விசாரமோ, ரூபத்தியானமோ என்ன பண்ண முடியுதோ அந்த சாதனைகளை பண்ணிட்டு ஜீவிச்சிருங்க. அப்படியே வாழ்ந்துட்டே இருங்க. குருவாயூரப்பனை உங்களை ஏத்துன்ட்டானா, நீங்கள் சரணாகதி பண்ணிட்டே குருவாயூரப்பனை உங்களை ஏத்துன்ட்டானா அப்படிங்கிறது எப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, பலதரப்பட்ட சாதனைகள் பண்ணிட்டு இருக்கிற பூர்ண பிரம்மனிஷ்டாலா இருக்கிற மகான்கள் நம்ம பாரத தேசத்துல சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கா. அதுல உங்களுக்குன்னு ஒரு குருநாதனை குருவாயூரப்பன் காட்டி கொடுப்பார். உங்களுக்குன்னு ஒரு குருநாதனை காட்டி கொடுப்பார். அந்த குருநாதனிடத்துல போய் நமஸ்காரம் பண்ணி சரணாகதி ஆகி அவரிடத்துல சமயம் பார்த்து, கீதையில குருவாயூரப்பன் அர்ஜுனன்ட்ட சொல்றான், சமயம் பார்த்து உபதேசத்தை பெற்றுக்கொள் அப்படிங்கிற. அத்தகைய ஞானியை ஆசிரியிச்சு கைங்கரியம் பண்ணி சமயம் பார்த்து நீ உத்தாரணமாகறதுக்கு உண்டான உனக்கான உபாயத்தை தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். அது மாதிரி நமக்குன்னு ஒரு குருநாதனை குருவாயூரப்பன் காட்டி கொடுத்துருவான். அந்த சத்குருநாதர் இடத்துல போய் நமஸ்காரம் பண்ணி கைங்கரியம் பண்ணி என்ன கேட்கணும் அப்படின்னா, எனக்கு வந்து பாகவத தர்மத்தை சொல்லுங்க, எனக்கு கிருஷ்ணனை அடையணும், நான் கேட்ட கிருஷ்ண பக்தர்களுடைய சரித்திரத்துல அந்த பக்தர்களுக்கெல்லாம் எத்தகைய கிருஷ்ண பக்தி இருந்ததோ அது எனக்கு கூட வேணும், நான் கூட கிருஷ்ணனை பார்க்கணும், அதுக்கு எனக்கு பாகவத தர்மத்தை உபதேசம் பண்ணுங்க. பாகவத தர்மம்னா இப்படி ஒரு உயர்ந்த லட்சியத்தை தீர்மானிச்சுண்டு ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்குள்ள நுழைஞ்சவா, அதுலேயும் கிருஷ்ணன்தான் கதின்னு நுழைஞ்சவா, தீர்மானிச்சுண்டவா, காத்தால எழுந்ததுலேருந்து ஆரம்பிச்சு இரவு தூங்குற பரியந்தம் என்ன பண்ணிட்டு ஜீவிக்கணும் அப்படிங்கிற ஜீவித பத்ததி தான் பாகவத தர்மம்னு பேர். அந்த பாகவத தர்மத்தை உபதேசம் வாங்கி கொண்டு அந்த குருநாதர் சொல்ற பாகவதத்தையே கேட்டுண்டு அவர் சொல்ற பக்த சரித்திரத்தையே கேட்டுண்டு
இப்படி குரு சன்னதியிலையும் குருவாயூரப்பனுடைய சன்னதியிலையும் இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தோமானால் சமயத்துல நமக்கு கூட பக்தி ஞான வைராக்கியங்கள் எல்லாம் இதே ஜென்மால அனுபவப்பட்டு ஒரு பிரம்மனிஷ்டர் எப்படி தேகத்தை விடுவாரோ அது போல நாமரும் அந்த நிலையில இருந்து தேகத்தை விட்டு சம்சார துக்கம் தீர்ந்து நாம் அத்தனை பேரும் குருவாயூரப்பன்ட்டேந்து வந்தோம், மறுபடியும் குருவாயூரப்பன்ட்டே போயிடுவோம். அதுக்கு இடையில இந்த உடம்புக்கு 1000 கஷ்டம் துன்பம் 1000 வரலாம். வறுமை, செல்வம், புகழ், இகழ், கேலி, கிண்டல் 1000 வரலாம். அதெல்லாம் கேர் பண்ணாத ஒரு தசை ரொம்ப சீக்கிரம் நாம் அடைஞ்சிருவோம். அது பாகவத தர்மம்ங்கிற கிருஷ்ண உபாசன பத்ததியில, அந்த ஜீவித பத்ததியில தான் சாத்தியம். அதுக்குதான் ஒரு குருநாதன் வேணும். எல்லாரும் அப்படி உயர்ந்த லட்சியத்தை தீர்மானம் பண்ணிட்டு அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய மொத்த பொறுப்பும் கிருஷ்ணன் குருவாயூரப்பன் தான். குருவாயூரப்பன்ட்ட சரணாகதியாகி அதுக்கப்புறம் இந்த க்ஷேத்திரம் அந்த க்ஷேத்திரம்னு எந்த க்ஷேத்திரத்துக்கும் அலையாம என்னை குருவாயூரப்பன் காப்பாற்றுவான், அவன் காப்பாத்துனா உண்டு இல்லைனா இல்லை அப்படின்னு ஹதயத்துல தீர்மானிச்சுட்டு கற்புடைய ஸ்திரீ போல குருவாயூரப்பனுக்கே சொத்தா, அதவா பிருந்தாவனத்தை ஆசிரியச்சிலானால் ராதாகிருஷ்ணனையே சொத்தா ஏத்துண்டு அவர்களுக்கே நம்ம ஆத்துல கைங்கரியம் பண்ணிண்டு பாகவத தர்மத்துல வாழ்ந்துண்டு நமக்கான சாதனையை பண்ணிண்டு அப்படியே வாழ்ந்தோமானால் இனி நமக்கு ஒரு பிறவி இல்லைங்கிற திசையை அடைஞ்சிருவோம். நேற்றைய தினம் குருவாயூர் க்ஷேத்திரத்துடைய ஸ்தல புராணம் பார்த்தோம், ரொம்ப விஸ்தாரமா பார்த்தோம். இப்போ நேற்றைய தினமே சொன்னோம், பண்டரிபுரத்துல பாண்டுரங்கனே கதி பண்டரிபுரமே கதின்னு நிறைய பக்தர்கள் வாழ்ந்தார். 100கணக்கான பக்தர்கள் வாழ்ந்தார். நாமதேவர், துக்காராம், ஞானேஸ்வரர், நிறைய பக்தர்கள் வாழ்ந்தார். அவ எல்லாம் பண்டரிபுரமே கதி பாண்டுரங்கனே கதின்னு இருந்தா. சரித்திரம்லாம் நிறைய கேட்டிருக்கோம், நாமதேவர்லாம் நிறைய கேட்டிருக்கோம் இல்லையா? அது போல குருவாயூர் க்ஷேத்திரமே கதி குருவாயூரப்பனே கதின்னு எத்தனை பக்தர்கள் வாழ்ந்தா, அவெல்லாம் எப்படி பூர்ண நிலையில இருந்தா அப்படிங்கிற குருவாயூரப்பனுடைய தாசானுதாச பக்தர்களுடைய சரித்திரத்தை இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒன்னொன்னா பார்ப்போம். நேத்தியே சொல்லியிருந்தேன். இன்றைய தினம் அதுல பிரதம பாகவதனான குருவாயூர் கேசவனுடைய சரித்திரத்தை பார்த்தோம். இனி வரக்கூடிய காலங்கள்ல குருவாயூரப்பனுடைய தாசானுதாசனான பரம பாகவதோத்தமர்கள், அதாவது குருவாயூர் க்ஷேத்திரமே கதி, அதுல இருக்கிற கிருஷ்ணன் குருவாயூரப்பனே கதின்னு யாரெல்லாம் வாழ்ந்தாலோ அத்தனை மகான்களுடைய சரித்திரத்தையும் ஒரு நாளைக்கு ஒண்ணுங்கிற மாதிரி இனி வரக்கூடிய காலங்கள்ல நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இந்த பரம பாகவதோத்தமனான குருவாயூர் கேசவனுடைய திவ்ய சரித்திர பிரவச்சனத்தை எம் பிரபு கிருஷ்ணன் குருவாயூரப்பனுடைய சரணாரவிந்தத்திலேயே சமர்ப்பிச்சுக்கிறோம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா, கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. கிருஷ்ணா குருவாயூரப்பா, கிருஷ்ணா குருவாயூரப்பா, கிருஷ்ணா குருவாயூரப்பா.